வணக்கம். ஹாய், ஹலோ. வழக்கம் போல ஒரே ஒருத்தர் மட்டும் பேசுகிற மாதிரி நினச்சிடாதீங்க. இந்த எபிசோட்லேருந்து சரி, இதுக்கப்புறமும் சரி, ஒருத்தவங்களா புதுசாக பேச போகிறாங்க. எங்களோட டாபிக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அந்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸில் யார் யார் பேச போகிறாங்க, என்னென்ன பேச போகிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் இன்ட்ருக்குள்ளே கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கான்டெக்ட் இல்லாமல் இருக்கும். இது யார், இந்த ஆள் யார், இவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்ல. அதுக்காக பண்ணுற வீடியோ தான் வந்து மெம்பர் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். எத்தனை பேர் பண்ண போகிறோம், யார் யாரெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிலாம் தெரியல. எங்களோட ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் இந்த குரூப்பில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சப்ப வந்து இன்வால்மெண்ட்டோட ஆரம்பித்து இப்படிலாம் பண்ணலாம் தீபக்கு, நம்மளும் தான் ஒன்று செய்வோம்டா, நம்மளும் அடிக்கடி இப்படிலாம் வீக்கெண்டில் பேசுகிறோம், இந்த கண்டென்ட்லாம் நல்ல கண்டென்ட்ரா, இதெல்லாம் நம்ம சூப்பராக எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும்டா, ஜாலியாக இருக்கும்டா அப்படின்னு சொன்ன ஒரு நபர் தான் அர்ஜுன். அவரை பற்றி தான் வந்து அவர் யார், என்ன, அவரோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் என்ன அப்படிங்க கேட்குறக்காக எபிசோட் தான் இந்த எபிசோட். அர்ஜுன், வெல்கம் டு தி பாட்காஸ்ட். சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் எவ்வளோ பில்டப் கொடுத்த அந்த அர்ஜுன். ஸோ எனக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படிலேருந்து இப்படி போகலாமா, இப்படிலேருந்து இப்படி போகலாமான்னு எப்படியோ கொண்டு போகிறேன், எனக்கு தோணுன மாதிரி பார்ப்போம். ஸோ கரண்ட்லி இப்போ நான் வந்து ஒரு ஹெல்த் கேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் டீமில். ஸோ நான் படித்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி ஆர்கிடெக்சர் படிச்சிருந்தேன். லேட்டர் இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் சைடில் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு ஹெல்த் கேர் கம்பெனியில். இப்போ நான் ஓகே, இது வந்து இப்போ பண்ணுறது பெங்களூர் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் சின்ன வயசுலேருந்து வரணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து என் அப்பா வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு ஒருக்க ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இருக்கும், என்னன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி. அதனால இது உனக்குமே தெரியுமான்னு தெரியல எனக்கு. என்னன்னா ஸோ நான் 3 வருஷம் ஒரு ஸ்கூலில் படிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிரும், ஓகே இவனுங்க தான்டா அப்படின்ட்டு இருப்பேன். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கப்பா, நம்ம போகிறோம் இந்த ஊருக்கு அப்படின்வாங்க. அவ்வளோதான், பேக் பண்ணி அடுத்த ஊருக்கு போவோம். ஸோ இதை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சின்ன வயசில் நான் பிறந்தப்போ கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிருந்தாங்க, ஒரு 2 இயர்ஸ் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பூர் போனோம். அங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேரே ஞாபகம் இல்லை, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப எல்கேஜி அந்த மாதிரி படித்தது தாங்க, ப்ளே ஸ்கூல் போனது தான். அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து டேரெக்டாக டெல்லியில் ஒரு 3 இயர்ஸு. அங்கேயும் எனக்கு யாரையுமே ஞாபகம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே, ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் 3rd 4th 5th வந்து நார்த் எக்ஸ்ட்ரீம்லேருந்து அடுத்து அப்படியே டாப் டவுன் கன்னியாகுமரி, அங்கே 3 இயர்ஸ். ஸோ 3rd 4th 5th தான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டே ஃபார்ம் ஆச்சு. அப்பயே அந்த பசங்க வீட்டுக்கு கூப்பிடுறது, அந்த மாதிரி அப்படியே ஸ்லோவாக டெவலப் ஆச்சு. இன்னொன்று, என்னை வந்து சின்ன வயசுலேருந்தே என்னையும் சரி, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஸோ அக்காவும் சரி வீட்டில் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டாங்க, நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு, தப்பா ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாங்களோன்னு தோணுது எனக்கு ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா நாடு ஃபுல்லாக சுற்றும் நாயக்கனாக இருந்திருக்கீங்களே, எனக்கே இதெல்லாம் தெரியாதுடா. நான் நினச்சேன் சரி வழக்கம் போல் மதுரில் இருந்திருப்பேன், அதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ண போல நினச்சேன். சரி இன்ட்ரோடக்ஷன் வந்து மக்களுக்கு நினச்சேன், உன்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் எனக்கே இப்போதான் தெரியுது அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்காம போயிட்டேன். கண்டினியூ. ஸோ 3rd போகிறப்ப சின்ன பையனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து வேனில் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4th போனதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வளர்ந்துட்டான், நீ ஏன் பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து அப்பா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுனால ஃப்ரெஷ் கரன்சிஸ் வரும், ஃப்ரெஷ்ஷாக ஆர்பிஐயில் பிரிண்ட் பண்ணது பேங்க்குக்கு வரும். ஸோ அந்த 10 rupees கட்டு இருக்கும், ஒரு கட்டில் 100 நோட்ஸ் இருக்கும், அதை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, அந்த டைமுக்கு ஒரு பாதி கொடுப்பாங்க சம்திங். கொடுத்துட்டு இந்த மந்த் பஸ் எக்ஸ்பென்சஸ் உனக்கு இதுதான், பஸ் பாஸ் இருக்கும் பட் இருந்தாலும் எக்ஸ்பென்சஸ் இதுதான் உனக்கு, இதில் நீ சேர்த்து வச்சுக்கிறது உனக்கு அடுத்து உன் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பணம் புழங்கிருக்கு அப்படின்றீங்க. புரியுது. ஸ்லோவாக டெவலப் ஆச்சு. பட் அதுலேயுமே ஒரு விஷயம் இருக்குது, பணம் புழங்கிருக்கு, பட் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயுமே பார்த்தா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அடிக்ஷன் இந்த சென்ஸ், இப்போ அந்த வயசில் பார்த்தா அந்த போலோ மாதிரி ஒரு டேப்லெட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, வாயில் பட சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த 4th 5th படிக்கிறப்போ அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும், சாப்பிட்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெப்சி மிரான் அந்த இதெல்லாம் சொல்லுவானுங்க, கலர் கலராக விற்பாங்க,
₹1 ₹2க்கு. ஸோ அது மேலே ஒரு கிரேஸு. கொஞ்சம் பாக்கெட் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த போண்டோ ஸ்லைஸு அது மேலே ஒரு கிரேஸு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அது மாறிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஐஸ்கிரீம் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அகைன் பேக் டு சைல்ட்ஹுட் வந்து 5th முடிச்சதுக்கப்புறம் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. அப்போ வந்து அப்போ தான் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்டோட ஃபார்ம் பண்ணிட்டேன் பாண்டு. எனக்கு அப்போ தான் உண்மையிலேயே லைட்டாக ஃபீல் ஆகுது. சரி நம்ம விட்டு போகிறோம், முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் இவன் தாண்டா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வச்சுருந்தேன். சரியா? 5th வந்ததுக்கப்புறம் 6th இங்கே ஒரு மதுரை ஒரு ஷிஃப்ட் ஆகிட்டோம். பட் அப்பாவுக்கு மதுரையை ஒட்டி ஒரு 2 hours ட்ராவல்குள்ளேன்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம் தான் வீட்டில் டிசைட் பண்ணோம், ஓகே எல்லாரும் வளர்ந்துட்டோம், ஸோ இதுக்கப்புறமும் 3 years வந்து ஷிஃப்ட் ஆகிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒரு பேஸ் லொக்கேஷன் வச்சுட்டு அங்கேருந்து மூவ் பண்ண வீக்லி ஒன்ஸ் அப்பா ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் அந்த டெசிஷன் அப்போ எடுத்தது. ஸோ மதுரைன்றப்போ நான் ஸ்கூல் பேர் சொல்லலை, ஒரு ஸ்கூலில் சேர்ந்தேன் 6th மட்டும். எனக்கு ஸ்கூல் செட் ஆகலை. ஸ்கூலில் வந்து எது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, பசங்க வந்து அந்த ஏஜுக்கு அந்த ஏஜுக்கு இந்த மெச்சூரிட்டிக்கு சில பசங்கள்லாம் வந்து டேர்ன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டேர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்பா பாக்கெட்ல இருந்து நீ ₹50 எடுத்து வரணும் இன்னைக்கு வந்துட்டேன், நாளைக்கு வந்துட்டேன், நாளைக்கு வந்துட்டேன். ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த ₹50 தான் நம்ம இன்னைக்கு செலவு பண்ணுறதுக்கு, அந்த ஸ்நாக்ஸ் வாங்குறது, கடையில் போய் ஜூஸ் குடிக்கிறது. ஸோ ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து இது பண்ணோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு நாள் தான்ன்ற மாதிரி வரப்போ வீட்டில் பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நான் எந்த அளவுக்கு பச்சை பால்வேடியாக இருந்தேன்னா இது போய் வீட்லேயே சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் பசங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் அக்கா வந்து வேற ஒரு ஸ்கூலில் சேர்ந்துருந்தாங்க, மகாத்மா அப்படின்னு ஒரு ஸ்கூலில். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுலாம் நான் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் யோசிச்சாங்க, இவனை இந்த ஸ்கூல்லேயே வச்சிருக்கணுமா அப்படி இப்படின்லாம் யோசிச்சுட்டு, மகாத்மா பற்றி கேள்விப்பட்டோம்னா அக்கா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எங்கள் ஸ்கூலில் அது இருக்குது, இந்த கிளப் இருக்குது, இந்த கல்ச்சரல்ஸில் இப்படி பண்ணுவாங்க, இந்த ப்ரோக்ராம் இருக்கும், அது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இது இந்த நிறையா பில்டப் கொடுப்பாங்க. நானும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போ நான் 6th படித்த ஸ்கூல்லையும். பட் இருந்தாலும் ஓகே மாறிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க வீட்டில், மாறிட்டோம். எந்த பிரான்ச்னு சொல்லுங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து 12 பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அதனால வந்து அந்த ஓஜி பிரான்ச், ஒரிஜினல் பிரான்ச் யாருங்கிறத நம்ம சொல்லணும்ல. மகாத்மா KK நகர் அங்கே தான் ஜாயின் பண்ணது. நான் வந்து ஸ்கூல் சேர்றப்போ 2007 அந்த டைமில் ஜாயின் பண்ணேன், 7th standard மகாத்மாவில். எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் இப்படிலாம் ஒரு எப்படி சொல்ல இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அது இன்டர்வியூ எனக்கு தெரியல, அந்த டைமில் ஏதோ சொல்லுவாங்களே ஒரு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா சம்திங், அதை வந்து இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து வந்தாங்க, அதில் ஒரு ஆடியோ கிளிப்பை போட்டு விட்டு அதை லிசன் பண்ணிட்டு அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணேன், அந்த மாதிரிலாம் வச்சு ஏதோ ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் சேர்றதுக்கு. இதெல்லாம் பண்ணாங்களா உனக்கு? 2007 பண்ணாங்க அதுவும். ஓ ஓகே. நான் வந்து யூகேஜில சேர்ந்துட்டேன்ல, அதனால பச்சை குழந்தைங்கிறனால வந்து நீ பாரு அப்படின்ட்டாங்க. அதுல இருந்து அப்படியே உள்ள கேரி ஆயிருச்சு எனக்கு. சரி 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 மேல. ஸோ அதுவுமே இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7th இருந்து ஃபுல்லாக இங்கே தான், அங்கே ஃபார்ம் ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வரைக்கும் நல்லா டச்சில் இருக்கிற ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஆனால் லாங் ரன் அப்படின்றப்போ. ஸோ 7th இருந்து 10th வரைக்கும் படித்தேன். 10th அகைன் எப்பயும் போல் நான் வந்து ஆவரேஜ் தான் இருந்தேன். எல்லா ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையுமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான். டாப்பரும் கிடையாது, ரொம்ப பாட்டமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இருக்கடம் தெரியாமல் இருந்துட்டு போகிற ஆள் தான் நான். ஸோ அப்படி இருக்கிறப்போ 10th வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க் வரல. பட் இருந்தாலும் ஓகே ஆவரேஜ் இவ்வளோ தான் வாங்குவான் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஓகே அந்த அளவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு இது இருந்துச்சு எனக்கு. வீட்டில் வந்து ஆனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் சேர்த்துருவோம் பையனை. எவ்வளோ எடுத்த 10th? 370 500க்கு. சரி சரி சரி. சரியா? 400 மேலேயாவது வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தது, பட் வரல. ஸோ ஹாஸ்டல் சேர்த்துருவோம் அப்படின்னாங்க. ஹாஸ்டல் அப்படின்னு யோசிச்சப்போ அந்த டைமில் தான் இந்த ஸ்கூல் பேரும் நான் சொல்லலை, பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லலை, அடுத்து சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்கூலே இல்லை, ஸோ புரிஞ்சுக்கோங்க. டேஷ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் கிட்ட மதுரையிலே. இதுக்கு மேலே நான் தர முடியாது. நீ என்னப்பா மேப் போட்டு ரூட் கொடுத்துருவ போல. ஸோ
அங்கே ஹாஸ்டலில் சேர்க்கலாம், அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க புதுசாக, அங்கே சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தது. ஸோ அங்கே சேர்ந்தது வந்து சொல்லப்போனால் டீச்சர்ஸ்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ். படிப்பு விஷயத்தில் சொல்லவே முடியாது, அடிச்சுக்கவே முடியாது. மகாத்மாவே தூக்கி சாப்பிட்டுருவானுங்கன்னு சொன்னேன் நான் சொல்லப்போனால். அந்த அளவுக்கு கோச்சிங்லாம் பயங்கரமாக இது பண்ணாங்க. பட் ஆனால் கேம்பஸ் அட்மாஸ்பியரே சரியில்லை. ஏன்னா அது சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து இப்போ நான் மகாத்மாவில் படிச்சனால எனக்கு தெரியும், ஒன்று அடுத்தடுத்து கூட உட்கார வைப்பாங்க. ஒரே பெஞ்ச்லேயே பசங்க பொண்ணுங்க ஒன்றாவே உட்காருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பேசுவீங்க, திஸ் இஸ் நாட் சம்திங் ராங் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்கூலில் இருந்துருக்கு. நான் அங்கே போகிறேன், அந்த ஸ்கூலில் வந்து என் கிளாஸில் கிளாஸ் ஸ்ட்ரென்த் வந்து 32, 30 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ். உனக்கு அது பிடிக்காம நீ திருப்பி ஸ்கூல் மாறி இருக்கேன்னு சொல்லு. உடனே ஸ்கூல் நல்லா இல்ல, சைடுல கன்ஃபியூஷன் ஓடுச்சுன்னுலாம் சொல்லாத. இரு வரேன், அந்த கதைக்கெல்லாம் வரேன். இப்போ எதுவுமே அந்த ரெண்டு பொண்ணுங்க பெஞ்ச் மட்டும் தனியாக ஐசோலேட்டடாக இருக்கும். இப்போ பெஞ்சுனா ஒரு பெஞ்ச் இன்னொரு பெஞ்சு ஒட்டி ஒட்டி தான் இருக்கும், அடுத்தடுத்து லீனியராக இருக்கிறது சொல்கிறேன், காலம் வைஸ்னு. அவங்க பெஞ்ச் மட்டும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க. அந்த பெஞ்சுக்கும் செகண்ட் பெஞ்சுக்கும் ஒரு 1.5 feet கேப் இருக்கும். இன்னொன்று அங்கே பொண்ணுங்கள்ட்ட பேசுறதே வந்து ஒரு பாவமாக பார்த்தாங்க. அப்படியாவது பேசினா, தம்பி என்ன பேசுனீங்க, வாங்க வாங்க லைப்ரரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி படம் மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு இன்சிடென்ட் ரிப்போர்ட் எழுது அப்படின்வாங்க. அப்புறம் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு என்ன பேசினா அப்படிலாம் கேட்டு, ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா வான் பண்ணி அனுப்பிடுவாங்க. ரெண்டும் வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா உண்மையை சொல்கிற வரைக்கும் பொழந்துருவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னால் ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு அது செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அங்கே போனது படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இருந்தாலும் ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு. பட் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு அந்த கூட இருக்கிற அட்மாஸ்பியர் உடலையோன்னு தோணுச்சு. அகெயின் அங்கே இருக்கிற பசங்க யாருக்கிட்டையுமே நான் டச்சில் இல்லை, உங்களையும் நான் தப்பு சொல்லலை. பட் ஆனால் அந்த அட்மாஸ்பியர் எனக்கு செட் ஆகலை. இன்னொன்று எனக்கு ஒரு மோட்டிவேஷனே வரல அங்கே படிக்கிறதுக்கு, அவ்வளோ நல்லா இருந்துமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து வாழைப்பழத்தில் ஊசி சொருகிட்டு இருக்கேன் இந்த ஸ்கூல் பற்றி. பட் லேட்டர் ஒரு பாயிண்டில் வந்து எனக்குமே அதை விட்டு வெளியே வந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. வீட்லேயும் போதும் ரொம்ப கஷ்டப்படுற, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போனால் அங்கே அடிலாம் வாங்கியிருக்கேன் நான் பசங்கள்கிட்ட. படிக்கிறதுக்கு அடி வாங்கியிருக்கேன் நான் நைட்டு. ஏன்டா படிக்கிற, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க, ஏன்டா ஹோம்ஒர்க் தரமாட்டுற, மேக்ஸிமம் ஒர்க்லாம் நான்லாம் பண்ணி இது பண்ணி வச்சிருப்பேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், ஏன்டா நீ பண்ணது தரமாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பானுங்க. இல்ல அதாவது ஒன்ட்ட ஒருத்தர் ஹோம்ஒர்க் கேட்கறான்னா அவன் எவ்வளவு பெரிய இதா இருந்திருப்பான் யோசிச்சு பாரு. இந்த நீ தான் சொன்ன, நான் சொல்லப்பா, நீ தான் சொன்ன ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 370 இருக்கிற அந்த யாம இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ட்டே ஒருத்தர் ஹோம்ஒர்க் கேட்டிருக்கான். சரி மேல அந்த அங்க இருந்து 32ல நான் டாப் ஒரு 7 பேர்ல இருப்பேன்டா. குட்டி குட்டி குளத்துல நீ ஒரு பெரிய மீனா இருந்த அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்குறதுக்கே நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தூங்குறப்பதான் ஒரு அடி விழுந்துச்சு, பொத்தி அந்த மாதிரிலாம். ஸோ தூக்கம் ஒழுங்காக இல்லாமல் அந்த மாதிரி, ஸோ நிறையா அந்த மாதிரி ஆயிருந்ததுக்கப்புறம் வேண்டாம் வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் வீட்டில், அங்கே இருந்த இன்னொரு டீச்சரோட ஹெல்ப்பால். ஸோ பாதியில் வெளியே வந்தோம்னா எப்படி சொல்ல, அந்த இயர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற தாட்லாம் வந்தது. பட் லேட்டர் வந்து திரும்ப மகாத்மா அப்ரோச் பண்ணப்போ இங்கேயும் ஹாஸ்டல் ஆப்ஷன் இருக்கு, ட்ரை பண்ணுங்க அப்படின்னா சொன்னாங்க. நான் வந்து வேணாண்டா சாமி, எனக்கு ஹாஸ்டல் லைஃபே போதும், நான் ஒருக்க பட்டேன், நான் இங்கே நான் பழைய மாதிரி நம்ம ஸ்கூல்லே கேட்க நகரில் இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஓகே, அவங்க வந்து ரெக்கார்ட் பார்த்தாங்க, 10th வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பையனாக இருந்திருக்கான், ஓகே ஆவரேஜாக படிக்கிறான், வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு நவம்பர் மிட்டு போல தான் ஜாயின் பண்ணேன் திரும்ப மகாத்மாவில். ஸோ நான் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, 7th இருந்து ஏன் கூட க்ளோஸாக இருந்தவனுங்கெல்லாம் இப்போ வந்து புதுசாக ஒரு பாண்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டானுங்க. நான் பார்த்தேன், என்னடா நடக்குது, எப்படா மாறினீங்க அப்படின்னா அப்படி மாறிடுச்சு லைஃப், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அப்படியே மாறிச்சு திங்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக 12th முடிக்கிற வரைக்கும் மகாத்மா தான். அதுக்கப்புறம் எனக்கு இதுதான் படிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தது வந்து சைக்காலஜி படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா இன்ஜினியரிங் வேண்டாம் அப்படின்றது மட்டும் ஷுவராக இருந்தேன். இன்ஜினியரிங் தவிர ஏதாவது படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ சைக்காலஜி அப்படின்னு யோசிச்சிருந்தது. அந்த டைமில் வந்து வீட்டில் ஒன்று கூடி இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, இது முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு ஐடியாவே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ சரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ லீவில் சும்மா இருக்கிறதுக்கு நாட்டா கிளாஸ் போவோம். நாட்டான்றது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி ஆர்கிடெக்சர் சேர்றதுக்கு.
சும்மா இருக்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தது தான். ஸோ அது சேர்ந்தது, அந்த என்ட்ரன்ஸும் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணனால சரி காலேஜ் சேருவோம், ஆர்கிடெக்சரே சேர்ந்துருவோம், 5 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டேன். ஸோ அப்படி சேர்ந்தது தான் ஆர்கிடெக்சர். மற்றபடி எனக்கு இதில் பண்ணணும் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சி சேர்ந்ததெல்லாம் இல்லை. ஒரு சின்ன கான்டெக்ட் என்னன்னா, அதில் வந்து அர்ஜுன் வந்து எனக்கு ஸ்கூலில் வந்து அர்ஜுன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தான் அப்படின்னு தான் தெரியுமோ தவிர பழக்கம் இல்லை எனக்கு. அப்போ காலேஜ் கிட்டத்தட்ட இல்லை 12th முடிச்சக்கப்புறமாவோ இல்லை காலேஜ் அந்த டைம் அப்போ நடுவில் தான் வந்து இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு மூலமாக கான்டாக்ட் வந்து அப்போ தான் பேச ஆரம்பிச்சு. அப்படி தான் பழக்கம். மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷமா 4 வருஷமா இருக்குமா, ரீசெண்டாக தான் நல்லா கொஞ்சம் க்ளோஸ் ஆன டைம் அப்படிங்கிற மாதிரின்ட்டு. இப்போ இவன் சொல்கிற பல விஷயம் எனக்கே வந்து புதுசாக இருக்குது. இதெல்லாமாடா பண்ண, இப்போலாமாடா இருந்துச்சு, ஹாஸ்டல்லாம் இருந்தியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் ஆர்கிடெக்சர் நீ பண்ணப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வந்து நீ எப்படி படிச்ச, ஆவரேஜ் அதெல்லாம் சுத்தம் எனக்கு தெரியாது. இப்போ நீ சொன்னக்கப்புறம் தெரியுது. நீ 317 எடுத்திருக்க, 379 சொன்னியா 10th? 70. நான் வந்து 10th வந்து சின்ன டீவியேஷன் என் கதை குட்டியோட சொல்லிக்கிறேன். 10th வந்து எனக்கு வந்து மார்க் எடுக்கிறதுக்கு வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 400க்கு மேலே எடுத்துரு, 401 அப்படின்னு எடுத்துரு போதும் எனக்கு, நீ நல்லா இருப்ப, எனக்கு அதை தவிர வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எங்கள் பாட்டி பார்த்துட்டு, நான் உங்கள் அம்மா மாதிரிலாம் கிடையாதுப்பா, நீ 350 மேலே எடுத்தாலே போதும், நான் கோவில் கட்டி ஒன்று கும்பிட்டுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்னை ஒரு பில்டப் பண்ணி வச்சுட்டான். ஏன்னா அப்பதான் படித்தோம், அவ்வளோதான் படித்தேன், அவ்வளோதான் இருந்துச்சுட்டு. நல்லா ஞாபகம் இருக்கு. மார்க் வந்துச்சு. அன்னைக்கு காலையில் வந்து அவசர அவசரமாக மாடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். மாடியில் தனியாக எனக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்கும் சரியா, அங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா வந்து எழுப்பி விட்டு இந்த மாதிரி மார்க் வந்துடும் எஞ்சி பாடுறா அப்படின்னா, சரி அரை தூக்கத்தில் லேப்டாப்லாம் ஆன் பண்ணி போய் பார்த்தா 439 இருந்துச்சு. நான் பார்த்துட்டு இது நம்புற மாதிரி இல்லையே சொல்லி எங்கள் அக்கா அப்படியே ஷாக்கில் இருக்கா, நான் அப்படி ஷாக்கில் இருக்கேன். நான் என்ன சொன்னேன், ஒன்று பண்ணுவோம், போய் பல் தேய்ச்சிட்டு வரேன், வந்துட்டு அப்படி திருப்பி செக் பண்ணி பார்ப்போம், மார்க் மாறிக்கான்னு பார்ப்போம். எதுக்கு செக் பண்ணி 349 தான் 439 போட்டாங்க போல, எதுக்கு செக் பண்ணி பார்ப்போம்டா, எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அக்காட சொல்லிட்டு போனேன். இல்லடா உண்மையிலே இப்படி தானே வாங்கியிருக்க, வாழ்த்துக்கள்ரா, கங்க்ராச்சுலேஷன்ரா அப்படின்னு. நான் நம்ப மாட்டேன்ட்டேன், வாய்ப்பே இல்லை, அது எப்படி 439 வந்திருக்கும், எவனோ ஒருத்தர் செஞ்சு விட்டுருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு லக்கில் வந்துருச்சு அப்படின்னு வச்சேன். அப்போதான் வந்து நீ நாட்டா அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் நீ நாட்டா கிளாஸ்லாம் போன அப்படின்னோடனே வந்து சரி பையன் படிக்கிற பையன் போல, இத்தனை நாள் நமக்கு தான் தெரியாமல் போயிடுச்சு, வேற லெவல் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அளவுக்கு போறான். ஏன்னா நம்மலாம் வந்து நான்லாம் வந்து அப்படின்னா அந்த ஐஐடி ஜேஇயா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வந்து இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து முக்குனேன். ஐயோ நம்மளால இதெல்லாம் முடியாதுப்பா, ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஏதோ மக்காக தான் பரவாயில்ல, கொடுத்து சேர்த்து விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இறங்கிட்டேன். வேற வழி இல்லைட்டு அந்த எக்ஸாமும் கேவலமா பண்ணேன். அப்போ இந்த நாட்டாங்களுக்கெல்லாம் தனியாக கோச்சிங் போய் பண்ணணும். ஸோ அப்போ அது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லிட்டு, அர்ஜுன் அதெல்லாம் பண்ணுறான், பையன் பெரிய ஆளு, படிக்கிற பிள்ளை அப்படிங்கிற உண்மையிலே நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது 10ஓட 11 தருதலையா சேர்ந்து சுத்துறேன் நம்ம கேஸ் அப்படிங்கிறது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. இப்பயும் வந்து உலகம் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன பார்த்தா நீ எல்லாம் படிப்பாளிடா அப்படின்னு முகராசிடா, முகம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஸ்கூல் பத்தி சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. திரும்ப ஸ்கூலுக்கு தான் வரப்போறேன். 10th படிக்கிறப்போ எனக்கும் தீபக்னு ஒரு பர்சன் தெரியும். 8th 9th 10th அப்போ தெரியும் எனக்கு. ஓகே இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு. அந்த ஏஜ்ல வந்து உனக்குன்னு தனியாக ஒரு கேங் மாதிரிலாம் இருக்கும். ஒரு 6-7 பசங்க அப்படின்னு சேர்ந்துலாம் இருப்பீங்க. படத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க 9th 10th படிக்கிறப்பெல்லாம். இப்போ நான் வந்து அந்த டைமில் பால்வாடியாக தான் இருந்தேன். இன்னொன்று என் வீடு ரொம்ப தூரம், ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ஸ்கூலில் இருந்து. ஸோ அந்த அளவுக்கு ஜெல் ஆகலை படத்துக்கு போகிறதுக்குலாம் அப்படின்லாம் வீட்லேயும் உடல் இருந்த டைமில். எனக்கான ஆசை இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் ராஜேந்திரன் ஒரு பையன் இருப்பான் கேங்கில். ஸோ அவன் கேங்கில் ஸோ அவன் வந்து சிங்கம் 1 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சிங்கம் 1 தான் நினைக்கிறேன், 1 or 2 ஞாபகம் எனக்கு. எல்லாம் போகலாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. டேய் என்ன சேர்த்துக்கோடா, நானும் வரேன்டான்னு சொன்னேன். சரிடா அப்படின்ட்டான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கே டிக்கெட் சரியாயிருச்சு, சேர்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டான், உனக்கு நான் இன்னொரு வேணா கூப்பிட்டு போறேன்டா அப்படின்னா. என்ன சொன்னேன், இல்லை நீ எனக்கு டிக்கெட் மட்டும் வாங்கி கொடு, நான் போய்க்கிறேன். எனக்கு டிக்கெட் கூட வாங்க தெரியாது அந்த டைமில் 10th படிக்கிறப்ப. அவன் என்ன பண்ணிட்டான், நீங்களாம் படத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க ஒரு நாள், நெக்ஸ்ட் டேக்கு எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டான். நான் தனியாக போய் அந்த படத்தை பார்த்தேன். இந்த கதை தெரியவே தெரியாது. நான் சுத்தமா எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை, கேட்டங்கிறது ஞாபகமும் இல்லை எனக்கு. சரி, இது அவனுக்கே ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தனியாக போய் பார்த்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் கேட்க வந்தேன் நான். ஏன்னா வந்து நீ ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட சின்ன வயசுல நிறைய படத்துக்கு ஃபேமிலியோட போகிறதெல்லாம் வந்து ஓகே.
பட் நீ ஒன்று தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்த படம்னா என்ன? எனக்கு ஞாபகம் வருது சிங்கம் தான் ஞாபகம் இருக்கு. சரி சிங்கம் நீ தனியா தனியாக தானே பார்த்த? தனியாக தானே பார்த்த? ஃப்ரெண்ட்ஸோட பார்த்த படம்? ஃப்ரெண்ட்ஸோட வந்து நையாண்டின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம், தனுஷும் நஸ்ரியாவும். சரி. அதுக்கு முன்னாடி ஏதாவது போயிருந்திருப்போம், ஞாபகம் இல்லை. ஆ. பட் ஆனால் நையாண்டியா மரியான் எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு எனக்கு ஹைராக் கேஸ் தெரில. பட் எனக்கு மெமரி பவர் வச்சு எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து நையாண்டி படம் தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த படத்தை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அந்த மெமரி ஃப்ளாஷாக இருக்கு. சரி சரி. ம். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து உன்னை புலொருவன். இதே மாதிரி ஒரு கதை தான். ஆனால் நான் வந்து வேற குரூப்போட என் பசங்க குரூப்னு இல்லாமல் வேற குரூப் பசங்களோட பார்த்த படம். ஆனால் வேற பசங்க குரூப்னு எடுத்தனால கடைசி நேரத்தில் டிக்கெட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபார்மாலிட்டி இவனை கூப்பிடணும்டா இவன் வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி டிக்கெட் போட்டுட்டாங்க. வேறு வழி இல்லைன்ட்டு வேற ஏதாவது இடம் போட்டு டிக்கெட் போட்டாங்க. வேற ஒருவேளை இப்படிதான் எனக்கு சிங்கம்க்கு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. தெரியல எனக்கு. பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தோட பார்த்தேன் படம். ஏன்னா இத்தனை நாள் வந்து தியேட்டருக்கு போயிருக்கேன். ஆனால் வீட்டில் அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி போனதை விட தாண்டி தனியாக ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பசங்களோட உள்ளே போயிட்டு ஆனால் சீட்டில் நான் மட்டும் வேற சைடு, அவங்களாம் ஒரு சைடு குரூப் உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் படம் வந்து உன்னை புலருவன். செகண்ட் படம் வந்து ஆக்சுவலாக மொத்தமாக அதே குரூப்போட திருப்பி இன்னொரு படம் போகும்போது வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தலைவி அனுஷ்காக்காக படத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியும் தான் அவருக்கும் தான் அவருன்னு சொல்லிட்டு படத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஃபுல் ரோ 12-13 பேரும் அப்படிங்கிற மாதிரி போனது. அதான் ஃபர்ஸ்ட் படம். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் பசங்க குரூப்போட நான் எப்போ ஃபர்ஸ்ட் எந்த படத்துக்கு போனேன் அப்படிலாம் ஞாபகம் இல்லை. முக்கால்வாசினா ஜாஸ்னு ஒரு தேட்டர் இருக்கும் தெரியுமா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒன்று இருக்கும். அங்கே தான் பொழுதுனைக்கு மோஸ்ட்லி படம் வந்தால் ஒன்று அது, அப்படி இல்லைன்னா அம்பிகா தேட்டரு. இந்த இது நகரில் அம்பிகா தேட்டரு. அந்த இது அம்பிகை கிடையாது, அம்பிகா தேட்டரு. அம்பிகா மூகாம்பிகா ரெண்டு இருக்கும். சூப்பராக இந்த ரெண்டு தேட்டர் தான் மோஸ்ட்லி போய் பார்த்தது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்த படம் எனக்கு தெரிஞ்சது தான். எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன திரும்பி ஃபர்ஸ்ட் படம் சொன்னா எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சேன். சரி, காலேஜ் கதை ஆரம்பிங்க கேட்போம். ஸோ காலேஜ் வந்து திண்டுக்கல்ல தான் படித்தேன் ஒரு காலேஜில். சரி ஓகே, பேர் சொல்கிறேன் எனக்கு இது காலேஜுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் பிரச்சனை இல்லை. ஆர்விஎஸ்னு ஒரு காலேஜு, அங்கே தான் படித்தேன். ஸோ வீட்டிலேருந்து டே ஸ்காலர் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படியே ஓடிடுச்சு காலேஜ் ஓடிட்டு இருக்கா. மதுலேருந்து திண்டுக்கல் போயிட்டு இருந்தியா? ஆமாம், டெய்லி ஒரு 1 hour 45 minutes கிட்ட ஆகும். சரி, அப்படி பெருசாக சொல்லக்கூடாது. சென்னையில் பாதி பேர் வந்து சென்னையில் இருந்துக்கிட்டே 1 hour 45 minutes போகிறோம். சரி ரைட், ஓகே, நியாயம் தான். சரி. ஸோ ஆர்கிடெக்சர் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து ஆர்கிடெக்சர் படிக்கிறப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் கூட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பஸ்லலாம் நிறைய கான்வர்சேஷன் நடக்கும் பசங்களுக்குள்ள. ஸோ அப்படிங்கிற கான்வர்சேஷனில் வந்து சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து சாதிக்கணும் ஆர்கிடெக்சரில், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் இந்த வேலை தான் பார்க்கணும்ல, எனக்கு எந்த வேலை தோணுதோ எந்த வேலை கிடைக்குதோ பார்க்க தான் போகிறேன். அந்த வேலை வந்து ஓகே, ஒரு நேர்மையாக ஆர் சம்திங் எப்படி சொல்ல, இன்னொருத்தவங்க சங்கடப்படுத்துகிற மாதிரி இருந்துட்டு ப்ளஸ் எனக்கு வந்து ஓகே நான் வாழ்கிறதுக்கு இந்த வேலை போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்கிடெக்சரை விட்டு டோட்டலாக வேலைக்கு போகணும்னாலும் நான் போயிடுவேன். இட் டசன்ட் மேட்டர் டு மீ, நான் இது படிச்சிருக்கே தான் வேலை பார்க்கணும் கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த டைம்லேயே ஒரு ஸ்லைட் திங்கிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு 4th year வந்து மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப், 1 year காலேஜுக்கே போக மாட்டோம், இன்டர்ன்ஷிப் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போனப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 6 months ஒருத்தவங்கள்ட்ட போனேன். அது ஒரு ரொம்ப சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி தான். ஸோ செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸே ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அங்கே தான் ப்ராப்பர் ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது லாங் ரன்னில் இப்படி இருந்தால் அடி தான் நமக்கும், விடிய உட்காந்துருக்க வேண்டியதான், இங்கே செட் ஆகாது அப்படின்லாம் ஒரு தாட் வந்துச்சு. அங்கே இருந்த ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ அவரை பார்த்தப்போ அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலு, அவரோட லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு தாட் வந்துச்சு. சரி ஓகே, இது படிச்சுட்டு இப்படி கூட ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் தான் மேனேஜ்மெண்ட் சைடு போயிடலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சைடு போயிடலாம் அப்படின்ற தாட். ஸோ அவர் படித்த காலேஜ் என்ன அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டேன், தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். லேட்டர் திரும்ப
நான் திரும்ப காலேஜ் வரேன், 5th இயர் வரேன். 5th இயர் வர்றப்பயே முடிவு பண்ணிட்டேன், திரும்ப நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா அஹ், ரொம்ப பேர் மினிமம் பேவாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் 10,000 12,000 15,000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்பயுமே ஸ்டார்டிங்கில் அவ்வளோதான் தராங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு சில கம்பெனிஸில். ஸோ இதுக்கான நான் 5 வருஷம் படித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. இன்னொன்று, ஓகே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தாட் வந்துச்சு. இதெல்லாம் 5th இயர் டைம்லேயே சொல்கிறேன், 5th இயர் ஸ்டார்டிங்லேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அஹ், வெளியில் போய் பண்ணணும், அப்ராட் போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அது ரொம்ப ஏன் பண்ணல அர்ஜுன்? ஏன் பண்ணல அர்ஜுன்? அதை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. வா 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 இப்பதான் கதைக்கு வர நீ. மேல சொல்லுங்க மேல சொல்லுங்க. ஸோ அப்ராட் போய் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் அஹ், நான் வந்து 2 கண்ட்ரி யோசிச்சிருந்தேன். ஆனால் ஒரு கண்ட்ரி தான் யோசிச்சேன், மெயினாக நியூசிலாந்து தான் யோசிச்சிருந்தேன். செகண்ட் வந்து கனடா யோசிச்சிருந்தேன். ஸோ நியூசிலாந்து யோசிச்சிருந்தப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்டம்பர் இருக்கும், ஆகஸ்ட் செப்டம்பர் டைமில் போயிட்டு கன்சல்டன்சிலாம் போய் பார்த்தேன். அஹ், அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு நீ நியூசிலாந்து போயிட்டு நினைக்கிறேன். அதுக்குள்ள போயிட்டோம்னா என்ன? 2017 போயிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 18 வந்தேன். ஓகே 17 இன்னொரு ஃப்ரெண்டு போயிருந்தான், ஹரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், சரி சரி சரி. அவன் போயிருந்தான். ஸோ நியூசிலாந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கன்சல்டன்சிலாம் போய் அவன் போன கன்சல்டன்சி எல்லாம் விசாரிச்சு நேரில் போய் ஓகே இந்த மார்க் இருக்குது, இந்த ஆவரேஜ் இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் சொல்லி இந்த மாதிரி காலேஜ் கிடைக்கணும், மாஸ்டர்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் விசாரிச்சுலாம் வந்துட்டேன். வந்துட்டதுக்கப்புறம் இன்னொரு தாட் பேக்ரவுண்ட்லேருந்து வருது. என்னன்னா அந்த டைமில் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். என்ன சொல்றீங்க அர்ஜுன்? காதல் பண்ணீங்களா? இல்லப்பா நீங்க பால்வழியில மூஞ்சி அம்மாஞ்சி புள்ள அப்படிலாம் சொன்னீங்களா? இவ்வளவு கதை சொன்னீங்கல்ல, அந்த கதையில வந்து ஒரு பொண்ணோட வாடையே இல்லாம இருந்துச்சே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முழு பூசணிக்கா மறைச்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ அந்த டைமில் இருந்தப்போ எப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஹோம் சிக்காக இருப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அவங்க வீட்டில் ரொம்ப ஹோம் சிக்காக இவ மேலே சிக்காக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா அவங்க படித்த காலேஜும் வந்து ஒரு 2 hours ட்ராவலுக்குள்ள தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், சாட்டர்டே சண்டே. சண்டே வீட்டுக்கு வந்துட்டு போவா, மண்டே மார்னிங் தான் கிளம்புவா. அவங்க அம்மா வந்து டியூஸ்டே மத்தியானம், டியூஸ்டே சாயந்தரம் ஃபோன் பண்ணி, மத்தியானம் ஒரு டியூஸ்டே காலையிலே ஃபோன் பண்ணி எனக்கு நான் பார்க்கணும் போல இருக்கு, மிஸ் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஸோ டியூஸ்டே ஈவினிங் ஆர் வெனஸ்டே ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவா. வந்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் போவா. வெனஸ்டே மார்னிங் காலேஜ் போகிறா வீட்டில் இருந்து அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்துடுவா. ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இப்படி இருக்கிறப்போ வெளியூருக்கு அனுப்புவானுங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் யோசிச்சா என்ன ஆகுறது, வாய்ப்பு இல்லை. இதை காரணமாக வச்சு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சது தான் அது. இது போகணுமா அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ எய்தர் என்னோட ஆசைக்காக நான் அப்ராட் போகணும், இல்லாட்டி இதை நான் கம்ப்ரமைஸ் பண்ணணும், வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சது. பட் ஆனால் அகைன் அந்த பாயிண்ட்ல அந்த டைமில் இருந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சப்போர்ட் தான் பண்ணான். இல்லை அர்ஜுன் நீ போ பார்த்துக்கலாம், அதெல்லாம் விடுவாங்க அப்படி இப்படிலாம் சொன்னான். பட் நான் என்ன பண்ணேன்னா அந்த டைமில் சரி ஓகே அப்போ பண்ணலாம், நீ வந்து ஒரு 2 weeks வீட்டுக்கு வராமல் இருக்க ட்ரை பண்ணு, நீ வராமல் இரு, அவங்க சொல்லுவாங்க ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல, நீ வராமல் இருக்க ட்ரை பண்ணு, அவங்க வந்தால் ஓகே நீ வராமல் ட்ரை பண்ணு நான் சொன்னேன். பட் ஆனால் இருக்க முடியல, ட்ரை பண்ண செஞ்சா பட் இருக்க முடியல அப்படி. ஸோ அதனால் அந்த பாயிண்டில் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் மாஸ்டர்ஸ்க்குன்னு யோசிச்சப்போ இந்தியாவுக்குள்ள தான் பண்ணணும்னு ஆயிடுச்சு. அப்படின்றப்ப தான் நிக்மார் அப்படின்னு ஒரு காலேஜ் பற்றி கேள்விப்பட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது டாப்பில் இருக்கு, டாப் 3 காலேஜஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது தான் இந்த காலேஜ். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளை பண்ணேன். அதுக்கு வந்து அந்த செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கும் வந்து ப்ராப்பர் இன்டர்வியூ, ரிட்டன் எக்ஸாமு எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிருந்தாங்க. ஜானில் எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ இருந்துச்சு, ஃபெப்ரில் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நான் யூஜி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மாஸ்டர்ஸ் என்ன பண்ண போகிறேன், எங்கே பண்ண போகிறேன்றது கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு இன்னும் ஒரு 4 மாதம் காலேஜ் இருக்குது, நான் நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்தேன். எல்லோரும் வந்து தீசிஸ் பண்ணுவோம் நாங்கள் ஃபைனல் இயரில், எல்லாம் வாங்கன்னு பண்ணிட்டுருப்பாங்க. நான் வந்து நம்ம தான் ஸ்விட்ச் பண்ண போகிறோமே, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் தானே படிக்க போகிறோம், ஸோ இதில் தீசிஸ் நான் சாதிச்சு பிரம்மாண்டமாக பண்ணி என்ன பண்ண போகிறேன், முடிச்சு விடணும், இருக்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிருந்தேன் ஃபுல்லாக. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு.
ஸோ மே 11 கிட்ட காலேஜ் முடியுது. பட் என்னன்னா, நான் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி என் ரிலேஷன்ஷிப்பு அந்த டைமில் ஒரு பிரேக் அப்படின்ற மாதிரி நடுவில் வந்துருச்சு. ஏப்ரல் லாஸ்ட் போல். பிரேக்கப் கிடையாது, பிரேக் அப்படின்றீங்க. பிரேக். சரி, மேலே இதை பற்றி ஃபர்தர் செக்மெண்ட்ஸில் மேபி ஏதாவது பேசலாம், தெரியல எனக்கு. வச்சிருக்கேன், டாபிக் வச்சிருக்கோம், பேசுங்க, சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் யூஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் போயிட்டேன். என் காலேஜ் மாஸ்டர்ஸ் பூனேல படித்தேன், நிக்மாரில் படித்தேன். ஸோ கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் அர்ஜுன், நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் வந்து வெளிநாட்டில் பண்ணலான்னு முடிவு பண்ணீங்க, அப்புறம் காதல்னால வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பண்ணலாம் முடிவு பண்ணீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அந்த பொண்ணு மாஸ்டர்ஸ் பண்ணாங்களா? அப்படி இருந்தா எந்த ஊர்ல பண்ணாங்க, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ஓகே. அந்த பொண்ணு மாஸ்டர்ஸ் பண்ணா, ஸோ ஆனால் இப்போ இவ்வளோ டெக்னிக்கல் போடுமா அப்படின்னு இருக்கு. சரி, அதாவது இந்தியாவுக்குள்ள பண்ணாங்களா அவங்க? ஓகே, நான் இப்போ ஒன்று சொல்றேன். அந்த பொண்ணு இப்போ இந்தியாவில் இல்லை, அவ்வளோதான். சரியா? அதாவது உங்க 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 முதுகுல அழுக்க நீங்க ஒழுங்கா தேய்ச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையோட உருட்டு இருப்பீங்க. இன்னொருத்தவங்களுக்காக இது பண்ணிட்டு, இது பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அந்த யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ இருக்கும், ஏதோ ஒரு சும்மா ஃபனி கிக்ஸ் மாதிரி இருக்கும்போது ரீசெண்டா பார்த்தேன். பழையது சும்மா ரீவிசிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஒரு டாப்பர் ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுத போயிருப்பான். வெளியே வருவான். வெளியே வந்துட்டு, என்ன மச்சான் சென்டமா, நானே 96 வாங்குவேன்டா, நீ எல்லாம் சென்ட்டை வாங்குவேன்னு. இல்லை மச்சான், அரியர் மச்சான் அப்படிமா. என்னடா சொல்ற அப்படின்னு வந்து, இல்லை மச்சான் யார் ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தா இந்த மாதிரி படிக்கலன்ட்டு, அதனால வந்து நான் வந்து விட்டேன் மச்சான் அப்படின்னு. என்ன மச்சான் காதல்கா இப்படிலாம் பண்ணுவேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவா. சொல்லிட்டு அந்த பொண்ணு வரும், வந்துட்டு பேபி போச்சு பேபி அப்படின்னு, பரவாயில்ல வா நான் தான் ஃபெயில் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன்னா 2 பேர் ஃபெயிலு, அரியர் ஒன்றா படிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஹாப்பி இதில் அப்படின்ட்டு. இல்லை பேபி கடைசி 2 மார்க் எழுதுறதுன்னு வந்துட்டு, அந்த 2 மார்க் மட்டும் தான் எழுதிக்கியா? இல்லை இல்லை எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த ஒரே ஒரு 2 மார்க் மட்டும் விட்டுட்டேன். கடைசி 2 மார்க் எதுக்கு வந்துட்டு, நீ தானே படிக்கலன்னு சொன்ன. நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆனால் அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அரியர் ரீ அப்படின்பா அப்படின்ட்டு. அப்படிலாம் கொஞ்சம் மாதிரி பேசிட்டு கடைசியில் வந்து, என்னடி 200 வருஷம் ஒன்றா வாழணும்னு சொன்னேன். 200 வருஷம்லாம் யாரா ஒன்றா வாழுவாங்களா? அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரி சார் வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து வேற ஒரு காரணத்தினால வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதே காரணம் வந்து ஆப்போசிட்டாக அவங்களுக்கு வரும்போது அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியே போயிருக்காங்கன்றீங்க. சரி, ரைட், ஓகே. நல்ல நல்ல இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா? ஒன்று வந்து இது வந்து நானாக எடுத்த டெசிஷன் தான் அந்த அந்த பீரியட் ஆஃப் டைமில். அதான் சொல்கிறேன்ல, அந்த டைமில் இருந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சப்போர்ட் தான் பண்ணான். நீ போ அர்ஜுன் பார்த்துக்கலாம் தான் சொல்லிட்டு இருந்தா. பட் எனக்கு வந்து ஆன் அ லாங் ரன் அப்படின்னு யோசிக்கிறப்போ இது சென்சிபிளாக படலை அப்படின்னு யோசிச்சது. மேபி இப்போ நான் திரும்ப போய் அந்த ஏஜில் நான் விட்டாலும் இதே டெஸ்ட் தான் எடுத்துருந்துருப்பேன். நான் மாறுவேன்லாம் சொல்ல மாட்டேன். சரியா? ஸோ இது ஒன்று. இன்னொன்று, எனக்கு வந்து இதில் பெருசாக ரிக்ரெட் பண்ணியிருந்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. செல்ஃப் டவுட்ஸ் இருந்துருக்கு எனக்குமே. இப்போ ஏன்னா நான் அந்த பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாஸ்டர்ஸ் பூனேல படிக்க போனேன். பூனேல படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்குலாம் நிறையா கேள்விகள் வந்துச்சு. நான் வந்து இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்காக தான் இந்த டிசிஷன் எடுத்தேன். பட் இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்றப்போ நான் இங்கே படிக்கிறது ரைட் தானா அப்படின்ற கேள்விகள்லாம் எனக்குள்ளே வரதான் செஞ்சுது. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அதை நினச்சி ரிக்ரெட் பண்ணிட்டே இருந்தேன். ஆர் அதை நினச்சி ஃபீல் பண்ணிருக்கிறது எனக்கு மீனிங்ஃபுல்லாக தெரியல. நான் இருக்கிறத வந்து இழந்துக்கிட்டு இருக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு, இருக்கிற லைஃபையும் முன்னாடி இருக்கிறத அப்படின்னு. ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து அங்கே இருந்தால் எப்படி இருக்கும், அது ஒரு பெரிய அன்சர்டனிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் இப்போ இருக்கிற லைஃப்க்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். இதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லலாம்னு என்னென்னா, எக்ஸாம்பிளாக இல்லை, இது ஒரு ரியல் சினாரியோ தான். இதுவும் நான் யூஜி படிக்கிறப்போ திண்டுக்கல்லில் வந்து காலேஜ் இருக்கிறனால மதுரையிலேருந்து நிறையா பேர் போவோம். என் கிளாஸ்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேரில் 25 பேருக்கு மேலே மதுரையிலேருந்து தான் வருவோம். ஸோ ஒரே பஸ் தான் வருவோம். சில பேர் வந்து அப்பப்போ காரில் வருவாங்க காலேஜுக்கு, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து, இல்லாட்டி பைக்கில் வருவாங்க பசங்களாம். ஸோ அதை பார்க்குறப்போ எனக்கும் ஆசை இருக்கும், சார் நமக்கும் ஒரு பைக் இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்மளும் அப்படியே கெத்தாக போகலாமே, காலேஜ் வரைக்கும் பைக்கில் போனால் எப்படி இருக்கும் நம்ம பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்று, அந்த டைமில் வச்சுருந்த பசங்களும் கொஞ்சம் நல்லா ஃபேன்சி பைக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த பாயிண்ட்ல எனக்கும் ஆசை இருந்திருக்க தான் செஞ்சது. இப்போ ஒருவேளை நான் அந்த டைமில் எங்கள் அப்பாட்ட ஃபோர்ஸ் பண்ணியிருந்தேன், அடம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா, மேபி அதை அஃபோர்ட் பண்ணியிருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் எங்கள் அப்பா இருந்திருந்தாங்க. வாங்கி கொடுக்க மாட்டேன் ஆர் கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி கிடையாது. ரொம்ப அடம் பிடிச்சிருந்தேன், அடமட்டா இருந்தேன் அப்படின்னா பண்ணியிருந்திருப்பாங்கன்னு தான் தோணுது எனக்கு.
பட் ஆனால் கடைசி வரைக்கும் இப்போ எனக்கு அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. காலேஜுக்கு நான் என் பைக்கில் போகணும், நான் டிரைவ் பண்ணி காரில் போகணும் அப்படின்னு நிறைவேறவே இல்லை தான். நான் வந்து பைக் வாங்கணும், கார் வாங்கணுன்றதுலாம் ஒரு வெறியா வச்சுருந்தேன். ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிஞ்சு வேலைக்கு போன 2 மாசத்துல சேர்த்து வைக்கிறேன், பைக் வாங்குறேன் அப்படின்னு தான் உட்காந்துருந்தேன். வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆச்சு. என் லைஃப் ஸ்டைலுக்கு பைக் தேவையா அப்படின்னு. ஏன்னா பெங்களூர்ல இருக்கிறப்போ நான் பைக்கில் போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காக இன்னொரு 1/2 கிலோமீட்டர் சுற்றி போகணும் பைக்கில் போகிறேன்றதுக்காக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று நல்லா நடந்தே போக முடியும் தூரத்தில் தான் இருந்தேன், ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தேன். ஸோ மெட்ரோ அக்சசபிளாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ இருக்கிறப்போ நான் என் ஆசைன்ற ஒரு விஷயத்துக்காக நான் பைக் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ இப்போவும் என்னால் பைக் இப்போ வரைக்கும் என்கிட்ட பைக் இல்லை, காரும் இல்லை இங்கே பெங்களூரில். வீட்டுக்குன்னு ஒரு கார் இருக்குது, பட் எனக்கு இங்கே எதுவும் இல்லை. ஸோ வாங்க முடியாமல் இல்லை, பட் அது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த லெசன் தான் எனக்கு இப்போ நான் அந்த காலேஜில் வந்து டிலே பண்ணதோட ஒரு லெசன் தான் எனக்கு இது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஆசைகள் எல்லா பாயிண்ட்லையும் வரதான் செய்யும். அந்த வந்து உண்மையிலே தேவையா அப்படின்றது இருக்கு. அகைன் கெட்டிங் பேக் டு அந்த பழைய ஸ்டோரி, அந்த பாயிண்ட்ல அந்த ரிலேஷன்ஷிப் உண்மையிலே தேவை. ஸோ அதனால டெசிஷன் எடுத்தேன். எனக்கு தப்பா தெரியல. நான் ஏன் இதை சொன்னேன்னா வந்து எனக்கு ஆக்சுவலி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆர் லாக் மை அசம்ஷன், நான் யோசிச்சது நான் கேள்விப்பட்டதா இல்லை ஒன்றது கேள்விப்பட்டதா, நான் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணான்னு தெரியல. அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லுச்சோ அப்படின்னு நினைச்சேன் நான். இல்ல பொண்ணு கம்ப்ளீட்டா ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன். ஓகே அது எனக்கு தெரியாது. நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதான் எப்ப பார்த்தாலும் சொல்றேன். அப்படியா? ஒருவேளை வேற ஒருத்தன் கதையான்னு தெரியல, என் கதை இன்னொருத்தன் கதையை தான் வந்து உன் கதையை போட்டு குழப்பிட்டேன்னு தெரியல. சரி ஓகே அப்போ ஓகே, விச் இஸ் யுவர் டிசிஷன், யுவர் கால், யூ மேட் இட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃபைன், ஃபேர் எனஃப். ஸோ மாஸ்டர்ஸ் போனேன் பூனேல. அந்த 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் எப்படி சொல்ல, ஃபுல் பசங்க தான் லைஃப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேங் பேரே வந்து ஸ்டடி பாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அச்ச நர்டுடா நீலாம். குரூப் பேர் வந்து ஸ்டடி பாய்ஸ் நேரா வைப்பாங்களடா. அது வந்து இந்த ராக்கர் பாய்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு கிரேசியான நேம் இருக்கும். ஸ்டடி பாய்ஸ்ங்கிறது சொல்லு. பட் ஆனா பேர் தான் அப்படி. பட் ஆனா எந்த விஷயத்துலையுமே குறைச்சல் கிடையாது. பசங்க பார்ட்டி பண்றதுல இருக்கட்டும். இன்னொன்று வந்து யூஜி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அஃபண்ட் ஆகாதீங்க. பட் உங்கள்கிட்ட நான் ஃபீல் பண்ணல, அதனால சொல்றேன். மாஸ்டர்ஸில் தான் எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. எப்படி அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க காலேஜ் வந்திருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் என் காலேஜ் ஃபீஸ் வந்து 15 lakhs ப்ளஸ் அந்த ரேஞ்ச் கிட்ட மாஸ்டர்ஸ்க்கு. ஸோ எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். இந்தியாவில் பண்ணுறப்போ ஒரு வெரி ஹை அமௌண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பிளேஸ் ஆகி போகணும் அப்படின்றதான் எல்லாரோட மோட்டிவுமே. சில பேருக்கு வந்து ப்ரீ பிளேஸ்மெண்ட் கிடச்சிது, அதாவது இன்டர்ன்ஷிப் பண்ண கம்பெனிலே வேலை கிடச்சிச்சு செகண்ட் இயரில். சில பேர் வந்து ஆகஸ்ட்லேயே பிளேஸ் ஆகிட்டாங்க, செப்டம்பர்லேயே பிளேஸ் ஆகிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜென்ரலாக நான் பார்த்துருந்துருக்கேன் மற்றவங்க சர்க்கிளில் அப்படிலாம். மாஸ்டர்ஸில் இல்லை, வெளியில் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிள்ஸில் ஒருத்தன் க்ரோ ஆகிறான் அப்படின்னா, நானும் அதை தான் பண்ணிருக்கேன், எனக்கு ஏன் அது வரல, அவனுக்கு ஏன் வந்திருக்கு, ஆர் அது எப்படி அவனுக்கு வந்திருக்கு, அவன் என்னை விட இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ நாலேஜபிள் பர்சன் கிடையாது, ஆர் அவன் வந்து எவ்வளோ அவன் கேரக்டருக்குலாம் இப்படிலாம் கிடச்சிருக்கா, இந்த மாதிரி ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ் வந்து ஒருத்தனுக்கு கிடைச்சதை பார்த்து புறமப்படுறது அப்படின்றது நிறையா பேர்கிட்ட பார்த்துருந்துருக்கேன். பட் மாஸ்டர்ஸில் வந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டடி பாய்ஸ் நான் சொல்கிறது வந்து எப்படி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து வேலை கிடைக்கிறதுக்காக சீரியஸாக ட்ரை பண்ணிருப்போம், ஒரே இன்டர்வியூக்கே போயிருந்திருப்போம், ஒரே கம்பெனிக்கே ஒரு 3 பேரை போயிருந்திருப்போம் பசங்களுக்குள்ளேயே. ஆனால் அது ஒருத்தருக்கு தான் கிடச்சிருக்கும். லாஸ்ட் ரவுண்டு போய் உட்காந்துருந்துருப்போம், அங்கே போயும் ஃபுல் எஃபர்ட் போடுவோம். எனக்கு கிடைக்கல அப்படின்னா கிடைக்கலன்ற வருத்தம் இருக்கும், ஒரு சைடு இன்னொரு வந்து அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பொறாமையாக இருந்ததே இல்லை அந்த பசங்களுக்கு நான் பார்த்தப்போ. இது வந்து எல்லாருக்குமே ஏதோ நடக்க தான் போகுது, உடனே என்னோடது தள்ளி போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது இது வந்து தெரில, அந்த லைஃப் அப்படி இருந்தனால எனக்கு ரொம்ப பேசுகிறப்பே ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா எல்லா பசங்களுமே அப்படி தான் இருந்தானுங்க. ஒருத்தனை பார்த்து புறமப்பட்டதுன்றதே இல்லை, ஃபுல்லாக அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. அதை யோசிச்சு பார்க்குறப்ப இது வந்து நீ சொன்ன வந்து லைக் இட்ஸ் ரியலி ரேர். நீ சொன்ன மாதிரி வந்து கேரக்டர்ஸ் வந்து அமைகிறது வந்து ரொம்ப ரேரான விஷயம்.
நான் வந்து 3 ஃபேஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து ஸ்கூலு, நீ சொன்ன மாதிரி தான் ஸ்கூலு, காலேஜ், மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ்லுமே வந்து எனக்கு 3 ஃபேஸ்லுமே அமைஞ்ச செட் வந்து நல்ல செட் எனக்கு. லைக் நான் எனக்கு அமைஞ்சதா இல்லை நான் நான் தேடி போனதா என்னை தேடி வந்ததான்னு தெரில. எனக்கு 3 செட்டுமே வந்து ஒரு நல்ல அருமையான செட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்கூல் செட்டில் மட்டும்தான் ஐம் ஸ்டில் இன் கான்டாக்ட். காலேஜ் செட்டில் வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன் அவ்வளோ பெருசாக டச் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் ரிகார்ட்லெஸ் அவங்களுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ வுட் நெவர் ரிக்ரெட் தட் காலேஜில் இப்படி அமையலை, எனக்கு காலேஜில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ அந்த மாதிரிலாம் லைக் பழக்கம் உசுறு கொடுக்குற மாதிரி அப்படி நல்ல ஒரு பழக்கத்தோட தான் வந்து எல்லாருமே இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அந்த ராங் பர்சன் பர்ஃபெக்ட் டைம், குட் பர்சன் ராங் டைம் அப்படி சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் சின்னதாக பிரேக் ஆச்சு. தவிர இன்னைக்கு வரைக்கும் வந்து யார் மேலேயும் வந்து என் பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன், அவங்க பர்ஸ்பெக்டிவ் எனக்கு தெரியல, பட் there's no hatred, there's no regret or no grudge against anyone அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருக்க மாதிரி இருந்திருக்கு. மாஸ்டர்ஸ்லையுமே வந்து அவ்வளோ கான்டாக்ட் பழக்கம் அப்படின்னு இல்லை. இருக்கிற கான்டாக்ட்ஸ் ஒன்றோடுமே வந்து 6 மாதத்துக்கு ஒரு தான் பேசுவேன். ஒருத்தெல்லாம் கூப்பிட்டானா திடீர்னு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தான் கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு பெங்களூர் பையன் தான் வந்து தமிழ் பேச மாட்டான். லைக் ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு எப்போ இருக்க, எங்கே இருக்க, ஒரு 2 மணி நேரம் தான் தள்ளியிருக்கோம், போனா போகலாம். ஆனால் நான் ஒரு பக்கம் வேலையில் இருப்பேன், அவன் ஒரு பக்கம் வேலையில் இருப்பான். ஸோ வி நெவர் மீட் ஈச் அதர்ன்னு இருக்கும். அவன் ஒன்றும் ஊரு மாதிரி இங்கே வந்துட்டான், அரை மணி நேரம் கேப்பில் தான் இருந்துச்சு. அப்படியுமே நான் போகிறதில்ல. ஸோ இட்ஸ் லைஃப் க்ரோஸ் அவுட் ஆஃப் அஸ். என் பர்ஸ்பெக்டிவ் அட்வைஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஆள் கிடையாது, பட் நான் பார்த்ததுல எப்படின்னா லைஃப் ஆக்சுவலி க்ரோஸ் அவுட் ஆஃப் அஸ் அப்படிங்கிறதுனால திங்ஸ் இவென்ச்சுவலி சேஞ்ச். இட்ஸ் நாட் தட் நீ பண்ண தப்பு அவங்க பண்ண தப்பு அப்படிங்கிற இல்லை. வென் யூ செப்பரேட், திஸ் ஆக்சுவலி கிரியேட்ஸ் அ செப்பரேஷன் பிகாஸ் ஆஃப் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுறதோ, உங்களோட ப்ரையாரிட்டிஸு, இட்ஸ் லைக் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கிறனால யூல் நெவர் நோ அப்படிங்கிறது. திஸ் இஸ் ஜஸ்ட் மை பெர்ஸ்பெக்டிவ், பட் கீன் டு ஹியர். அதை மற்றவங்க கீழே கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். நீ வந்து தப்பு, நீ எப்படி சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் நீ வந்து ரெகுலராக கான்டாக்டில் பேசி ஆகணும், இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன், உன்ன மாதிரி தான் நானும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க, பேசுவோம். எல்லாம் சொல்றது தான். காலேஜ் விட்டு கிளம்புறப்போ டே வருஷத்துக்கு 4 ட்ரிப் 4 வாட்டியாவது ஒன்று கூடிடணும்டா. 4 வந்து 4க்கு அப்புறம் லேட்டர் 2 ஆச்சு, அப்புறம் வருஷத்துக்கு 1 வாட்டியாவதுன்றாச்சு. இப்போ லேட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எவனுக்காவது கல்யாணம்னா ஒன்று கூடுறோம், எவனுக்காவது குழந்தை பிறந்திருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்று கூடுறோம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ. யார் மாஸ்டர்ஸ் பசங்க? ஆக்சுவலி இந்த அந்த சைட் ஆஃப் நான் கேள்விப்பட்டது தமிழ் பசங்களா இல்லை தமிழ் பசங்க தான். தமிழ் பசங்க தானா? இந்த கான்டாக்ட் இருக்காங்களா யாராவது தெரிஞ்ச பேர்? எனக்கு தெரிஞ்ச பேர் ஏதாவது தெரிஞ்சது? உனக்கு தெரிஞ்சு யாருமே தெரியாது. நான் சொல்றேன்ல, என் மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என் யூஜி பத்தி எதுவுமே தெரியாது, என் ஸ்கூல் பத்தி எதுவுமே தெரியாது, என் ரிலேஷன்ஷிப் பத்தி எதுவுமே தெரியாது. சரியா? அதே மாதிரி என் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் என் மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தெரியவே தெரியாது. ஸோ இது இப்படிதான் இருந்துருச்சு, இப்படிதான் பண்ணணும்னு யோசிக்கல, பட் அப்படி அமைஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, இதுக்காக நான் என் யூஜி ஃப்ரெண்ட்ஸையோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையோ டிஸ்கவுண்ட் பண்ணல. யூஜிலேயே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க தான் செஞ்சாங்க. ஆறுதல் பரிசு நினைச்சிடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உண்மையில நல்ல சர்க்கிள் தான். பட் யூஜி இன் கிளாஸ் ஜென்ரலாக வந்து அந்த ஃபேர்வெல் ஸ்பீச் ஒன்று ஏதோ ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, ஐ ஹோப் யூ ஆல் ராட் இன் ஹெல் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுவா ஃபேர்வெல்ல அவள் கிளாஸ்மேட்ஸை போய். சரியா? எனக்கு வந்து யூஜி முடிக்கிறப்ப எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தவிர மீதி எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் சொல்லணும்னு இருந்துச்சு. ஏன்னா இப்போ யோசிச்சு பார்த்தா இப்போ எனக்கு எல்லாத்தையுமே ஒரு நல்ல பாண்டு தான் இருக்கு. பட் காலேஜ் படிக்கிற டைம்ஸில் வந்து அந்த கேங்காக பிரிஞ்சு அப்படி இருக்கிறது வந்து தெரில, எனக்கு அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா மேபி காலேஜ் லைஃப் இன்னும் ஃபன்னாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ கேங்காக பிரிஞ்சிருக்கப்பையும் இப்போ நானும் சொல்லப்போனால் நானும் ஒரு 6 பேர் கேங்கில் தான் இருந்தேன். பட் ஆனால் எங்களுக்கு வந்து எல்லாருக்கூடையுமே நாங்கள் ஒரு நல்ல இன்ட்ராக்டிவ் இதில் தான் இருந்தோம். எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது, அவங்கள பேச மாட்டேன், எதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் கிளாஸ்க்குள்ள அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து எனக்கு தெரியல, தட் மேட் காலேஜ் வர்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. I think there is a bit inevitable, like you can't avoid it, like அது வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ நீ சொன்ன ஸ்கூல் படிக்கும்போது வந்து நான் ஒரு குரூப்போட இருந்தேன் அப்படிங்கிற சொன்னேன்ல, அந்த குரூப்மே இன்னைக்கு டச் கிடையாது யாருமே. ஸ்டார்டிங் சொன்னீங்க ராஜேந்திரன்லாம் பேசி வந்து கிட்டத்தட்ட பல மாதம் ஆச்சு. நடுவில் வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுங்கிறத அப்போ பேசினேன். நீ சொன்ன மாதிரி நேரில் கூட போக முடியல, கல்யாணத்துக்கு கூட போக முடியல, லைக் இங்கே விசா இஷ்யூஸ் அப்படி மாறிட்டு இருந்தேன். குழந்தை பிறந்துச்சுங்கப்ப ரீசெண்டாக பேசினேன் அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கப்ப நான் கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ டேஸ் அப்ஸ் அண்ட் டவுன் பேசினேன், அவ்வளோதான். பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்கள் அம்மா வந்து ஒரு தடவை வந்து ஃபஸ்ட்டு ஃபோனில் கான்டாக்டில் வந்து மாப்பிள்ள அப்படியே கான்டாக்டை சேவ் பண்ணது ராஜேந்திரன்.
அப்போ வந்து நான் வந்து எப்படின்னா ஓகே ராஜன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு வாழ்க்கை பூரா வர்றவன் அப்படிங்கிற சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே ஓ மாப்பிள்ள காலிங் அப்படிம்பாங்க. ஃபோன் அடிக்கும்போது நான் ஏன் தூரத்தில் இருக்கும்போது பார்த்தாங்க அப்படின்னா அது பார்த்துட்டு ஓ மாப்பிள்ள காலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஒரு கான்டாக்ட் இன்னைக்கு அப்படியே ஃபிளிப் ஆகி அவனை பேசுறதே இல்லை அப்படின்னு இருக்கும்போது இட் பிகம்ஸ் தட் அந்த குரூப்பிங்கிறது இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ இன்டென்ஷனலி டூ இட், பட் யூ கான் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் எவ்ரி ஒன். இப்போ நீ சொன்ன மாதிரி நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். அது யூ டோன்ட் ஹேட் சம் ஒன் பட் யூ ஸ்டில் டோன்ட் லெட் தம் இன் யோர் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சர்க்கிள் எடுத்துக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க கரண்ட் சர்க்கிளுமே வந்து நம்ம சர்க்கிள் யாரா அப்படின்னு கேட்டால் வந்து ஒருத்தன் வந்து 5 பேர்ரா அப்படிமா, இன்னொருத்தன் 6 பேர்ரா அப்படிமா, இன்னொருத்தன் 7 பேர்ரா அப்படிமா. ஸோ ஒரு சின்ன கேப்ஸில் அங்கங்கே வந்து ஒரு யூல் ஹேவ் அ மிஸ் மேட்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே வந்து ஐ ட்ரை டு கீப் எவ்ரி ஒன் இன் சர்க்கிள். இப்போ நம்ம குரூப்ல வந்து பேசலாம் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் இவங்க கூடயும் க்ளோஸா, ஆனால் இவங்க கூட நல்லா க்ளோஸ். எனக்கு இவனுக்கா நான் என்ன விட்டு கொடுக்க முடியாது, அவனுக்கா நான் இவனையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க ரெண்டு பேசிக்க மாட்டாங்க பழக்கமா. பட் 2 பேரும் ஹேட்டரும் கிடையாது. ஆனால் 2 பேரும் பழக்கம் இல்லை, கான்டாக்ட் இல்லை, ஒரு மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் சம்திங் தட் யூ கான் அவாய்ட் அண்ட் இட்ஸ் ஹியூமன் நேச்சர். நான் பார்த்த வரைக்கும் வந்து ஐ திங்க் ஐ வுட் சே தட் இட்ஸ் ஜஸ்ட் ஹியூமன் நேச்சர். இட்ஸ் நாட் அ பேட் திங். எனக்கு நீ சொன்ன இதை வச்சு டக்குனு என் மைண்டு வேற எங்கேயோ போயிடுச்சு. எங்கன்னா லைக் நீ வந்து இவனுக்கும் ஃப்ரெண்டு பட் நீ நடுவில் நிற்கிறியா. நான் வந்து உன்னை ஒரு ஹஸ்பண்டாக யோசிச்சு பார்த்தேன். ஸோ அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவில் நிற்கிற என்ன மாதிரி இருக்கும். பட் அகைன் இது சம்மந்தமே இல்லாத எக்ஸாம்பிள் தான், பட் டக்குனு என் மைண்டில் ஃப்ளாஷ் ஆச்சு. அது ஒரு தனி டாபிக் எபிசோட்ல நம்ம பேசுவோம். இப்போ இன்னொரு நாள் பேசுவோம். சொல்லுங்க. இப்ப மாமியார் மருமகள் கொண்டதுனால அந்த இதை கிளியர் பண்றதுக்காக கேட்டுக்கிற ஒரு கேள்வி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் கேங்ல வந்து எல்லாருமே மொட்டை பசங்க, ஒருத்தனை தவிர. அதாவது ஒருத்தர் தான் கல்யாணம் ஆயிருக்கு, மீதி எல்லாருக்குமே கல்யாணம் ஆகல பசங்கள்ல. சரி, ஓகே. அடுத்த கேள்வி. நீ கேள்வி இல்லாத கேட்க வேணாம், நான் முதல்ல என் கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் கேள்விக்கெல்லாம் அடுத்து வருவோம். சரியா? இப்போ முதல்ல மாஸ்டர்ஸ்ல இருக்கேன், மாஸ்டர்ஸ்ல அடுத்து போறேன். ஸோ மாஸ்டர்ஸ்ல வந்து எனக்கு காலேஜ் 2020 மார்ச்ல முடியுது. எனக்கு வந்து 2020 ஜான்ல தான் வேலை கிடைச்சது எனக்கு. ஸோ ஜான்ல வேலை கிடைச்சது. நான் பிளேஸ் ஆனதும் வந்து அப்ராடில் பிளேஸ் ஆகிட்டேன். பஹ்ரைனில் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருந்தேன், ப்ராப்பர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில். ஸோ நான் சரி மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டோம், அப்போ அப்ராடு போக போகிறோம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சைடில் இன்னொரு தாட்டும் ஓடிச்சு, நம்ம ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் இருக்கே அப்படின்னு. ஆனால் அப்ராடு போகிறான்னு சொல்லிட்டு பிளேஸ் ஆகிட்டோமே அப்படிலாம் ஓடிச்சு. சரி, ஓகே, பஹ்ரைன் ஒன்றும் தூரத்தில் இல்லை, ஒரு 10 hours 12 hours ட்ராவல் தான் ஃப்ளைட்டில். ஸோ எப்படி சென்னையில் இருந்தால் 1 night பஸ் ஜேர்னி மாதிரி, இது 1 night இது மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஏர்னும் பண்ணுவோம், அதனால் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அக்சசபிளாக தான் இருக்கும் நம்ம, அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் முடிஞ்சது மார்ச்சில். காலேஜ் முடிஞ்சு பசங்களாம் ட்ரிப் போயிருந்தோம். ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்பயே அந்த லாக்டவுன் போடலாமா அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து 2 daysல லாக்டவுன் போட்டாங்க. எனக்கு வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஜாயினிங்காக இருந்துச்சு அங்கே ஆஃபீஸில் அப்ராடில். விசா ப்ராசஸிங் ஸ்டேஜில் இருந்துச்சு அந்த மார்ச் மிட் டைமில். ஸோ எல்லாமே ஹோல்ட் ஆனதுனால இதை ஹோல்ட் பண்ணிட்டானுங்க. ஏப்ரல் மிட் போல் மெயில் பண்ணிட்டாங்க கம்பெனிலேருந்து, இந்த மாதிரி இது ஒரு அன்சர்டினிட்டி, ஏன்னா அது யாருக்குமே எவ்வளோ தூரம் போகணும்னு தெரிலன்றனால, எப்போ எடுப்போம்னு தெரியல அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டானுங்க. ஸோ அந்த பயம் வந்து லேட்டர் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் இதுமே ரெஸ்பான்ஸே வரல. எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு பசங்களுக்குள்ள. ஸோ நம்ம இங்கே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளேஸாக இருந்த மற்ற பசங்க எல்லாரும் சேர்ந்து வேறு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அப்படி தேடி கிடச்சது தான் இப்போ நான் இருக்கிற இந்த ஜாப், இப்போ பெங்களூர்ல ஒர்க் பண்ணிருக்கிறது. லேட்டர் வந்து இன்னொரு கேள்வி வந்துச்சு, ஒரு பாயிண்ட்ல திரும்ப அங்கே போகலாமா அப்படின்னு. பட் ஆனால் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஒரு அன்சர்டனிட்டின்னு வரப்போ எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஆர்கனைசேஷன் ஃபேராக தெரில எனக்கு. இன்னொன்று, இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் செட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு போயிட்டு, ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் வந்து வெளிநாடு போகிறதுனாலே ஒரு பயம் வந்துருச்சு நிறைய பேருக்கு. ஸோ அந்த பயத்தில் எனக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா போயிட்டா 3 வருஷத்துக்கு வர முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இதானதுனால இப்போ இங்கேயே ஸ்டிக் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கேயே இருந்துட்டேன். லேட்டர் அப்புறம் இந்த ஜாபை யோசிச்சு பார்க்குறப்போ சின்ன டீம் தான் அப்படின்றப்போ நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ப்ளஸ் த்ரூ அவுட் இந்தியா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கிறனால அங்கங்கே சுற்ற முடியுது.
கம்பெனி காசுல சுத்த முடியுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்றப்போ ஓகே, இங்கே நாலேஜும் டெவலப் பண்ணிக்க முடியுது, க்ரோத்தும் இருக்கு அப்படின்றப்போ எதுக்கு வேற பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கேன். அவ்வளோ. ஸோ ஃப்ரம் நீ சொன்னதுல லாயல்ட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டு ஸ்டே இன் த சேம் கம்பெனி அப்படின்னு சொன்னது வந்து இட்ஸ் அ ஃபேர் பாயிண்ட். as long as you have some breathing space to grow. நீ சொன்ன மாதிரி இன்னும் வந்து நல்லா கற்றுக்கவும் முடியுது, லேர்னிங்க்கும் இடம் இருக்குது, ப்ளஸ் உனக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது, யூ ஹேவ் ட்ராவல் அலவன்ஸ் லைக் ஆல் தோஸ் அந்த மாதிரி க்ரோயிங் ஸ்பேஸ் இருக்குங்கிறனால அந்த லாயல்ட்டி ஆர் அந்த டைம் அப்போ தி கேவ் யூ an ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத இது பண்ணுறதுனால வந்து யூ ஸ்டில் கோயிங் வித் அப்படிங்கிற இருக்கு. பட் இஃப் யூ ஹிட் அ சீலிங் அண்ட் யூ கான்ட் க்ரோ இன் தேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒருத்தவங்கள்ட்ட பேசினப்போ வந்து அவங்க வந்து அந்த பர்சன் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்டக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த கம்பெனி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அந்த டைம் அப்போ, அதனால நான் கோன் பி ஹியர் ஒரு லாங்கர் டைம் ஈவன் தோ ஐ ஹவ் பெய்ட் ஒரு டெப்ட்னு சொல்ல மாட்டேன், அவங்க கடன் பட்டாங்க, அந்த கடன் அடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்ல. பட் அவங்க பண்ண விஷயங்கள் தேவ் டன் மச் மோர் தென் வாட் தே ஆக்சுவலி ஷுட் ஹவ் டன் ஃபார் த கம்பெனி அப்படிங்கிற அளவுக்கு தேவ் ஆல்ரெடி டன். பட் ஈவன் தென் அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் காம்பன்சேட் பண்ணுவாங்க அந்த பர்சன் வந்து. அப்படி இருக்கும்போது வந்து நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தேன். ஒரு சில விஷயங்களில் வந்து ஐ கெப் டாலரேட்டிங் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர். ஒரு சில பிரச்சனை வரும்போது, இஷ்யூஸ் இருக்கும்போது, கம்பெனி ஒரு ராங் டிசிஷன் எடுக்கும்போது, நான் சொன்னக்கப்புறமே தி மேட் ராங் டிசிஷன், அப்புறம் ரெக்ரெட் பண்ணி திருப்பி என்கிட்ட வந்து லைக் இதை ஃபிக்ஸ் பண்ணணும், வழியில் என்ன பண்ணுறது, லைக் நான் அன்னைக்கே சொன்னேன் பார்த்தியா அப்படின்லாம் சொல்லாமல் ஒரு டிப்ளமேட்டிக்காக அதை எப்படி ஹெல்ப் பண்ணலாம், சார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறலாம் கொண்டு போனப்போ ஒரு ஐ ஹிட் அ பாயிலிங் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல வந்து இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச என்னால் டாலர் பண்ண முடியாது, ஏன்னா தே கீப் டூயிங் த சேம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் எனக்கு என்னாச்சு அப்படின்னா வந்து நல்ல எவ்வளோ தமிழில் பேசுகிறேன், நாளைக்கு கம்பெனியில் யாரும் பார்த்தா புரியாது. பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து ஐ ரியலைஸ் தட் நியூசிலாண்டும் சரி, என் கம்பெனியும் சரி, நியூசிலாண்ட்லையும் சரி, ஐம் ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஹிட் அ சீலிங். இதுக்கு மேலே நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து நான் கம்பெனிக்கு வந்து 100 கொண்டு வர்றேன், பிஸ்னஸில் கொண்டு வர்றேன் அப்படின்னா வந்து அந்த கம்பெனிக்கு 10 ரூபா தருது, ஒரு சேலரியோ காம்பன்சேஷன் மாதிரி ஏதோ தராங்க அப்படின்னா விச் இஸ் a குட் திங். ஓகே கோ. நான் வந்து 120 கொண்டு வரேன் அப்படின்னு இருக்கும்போது 12 ரூபா தராங்க. ஸோ கொஞ்சமாக இன்க்ரீஸ் இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படின்னா த மேக்ஸிமம் இந்த கம்பெனிக்கு என்னால் கொண்டு வர அமௌண்ட்டே 150 தான். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும், எவ்வளோ தான் இது டிசைட் பண்ணாலும், என் ஸ்கில் செட் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இட்ஸ் நாட் கெட்டிங் மச் மோர் யூஸ்ஃபுல். நான் 200 கொண்டு வரலாம், ஆனால் அந்த கம்பெனி டசன்ட் க்ரோ தட் பிகர் இன் வே தட். ஸோ 150 நிற்குது. ஸோ நான் 15 ரூபாலேயே அந்த காம்பன்சேஷன்ல நின்றுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சைடும் இதாச்சு. அந்த இன்னொரு பர்சன் சொன்னங்கிறது வந்து என் மேனேஜர் தான், இப்போ என்னோட கரண்ட் மேனேஜர், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு ஹீஸ் அ ரியலி குட் சாப். அவரே ஒரு நாள் பாட்காஸ்ட்டில் உள்ள இருக்கலான்னு இருக்கேன். ஆனால் வந்து மனுஷன் பாவம் வந்து பிரேசில்லேருந்து வந்தார் அப்படிங்கிறனால தமிழ் தெரியாது, அதனால் இங்கிலீஷில் தான் பேசுவார். அதனால் அவரை வச்சு ஒரு நாள் தனியாக ஒரு எபிசோடே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தனியாக வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி என்ன பண்ணுறாருன்ட்டு. பட் ஹீஸ் மோர் ஆஃப் எப்படின்னா வந்து கம்பெனிக்காக இருக்கேன், லைக் ஒரு கமிட்மெண்ட் இறங்கிட்டேன். ஸோ கம்பெனி என்ன தான் திருப்பி தப்பு பண்ணாலும் என்னால் வந்து கம்பெனி வந்து இட் டசன்ட் கிவ் மீ வாட் ஐ டிசர்வ்னு இருந்தாலும் ஐம் ஸ்டில் கோன் கீப் அலாங் வித் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டக் ஆன மாதிரி பர்சனை பார்த்தேன். ரீசெண்டாக ஐ ஹேட் டு ஸ்வாலோ அ ஹார்ட் பில் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா வந்து மேபி இட்ஸ் டைம் ஃபார் மீ டு மூவ், நான் வந்து நகரணும் அப்படிங்கிற மாதிரி, வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது ஒரு பிளான்லாம் போட்டு அடுத்த 2 வருஷத்தில் இப்படி தான் பண்ணி கிளம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி இல்லாமல் அந்த 2 வருஷம் முன்னாடி கொஞ்சம் ரீவெண்ட் ஆகிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கதவுல வந்து தட்டின மாதிரி இருக்கனால ஐ திங்க் ஐ மைட் ஹேவ் டு சேஞ்ச் ஃபியூ பிளேசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்குது. ஸோ த பாயிண்ட் பீயிங் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து யுவர் லாயல்ட்டி டு த கம்பெனி இஸ் குட் as long as you have the learning space and you benefit from the company இருக்கும்போது I think it's a good thing. So if not, I wouldn't stress too much on that அப்படிங்கிறத சொல்கிற கதை. சம்மந்தமில்லாத ஒரு பிஏ ஏன் ஃப்ளாஷ்பேக் பண்ணிட்டேன். பட் நீ சொன்னதில் வந்து லேர்னிங் ஸ்பேஸ் ஒன்று, இன்னொன்று ஒரு பர்சன் என்ன சீக் பண்ணுறாங்களோ அது கிடச்சிதுன்னா தே கேன் ஸ்டே. பட் ஆனால் ஒன்லி ஃபார் த எமோஷனல் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ எனக்கு யோசிச்சு பார்த்தா கோவிட் டைமில் நான் வேலை இல்லாமல் இருந்தப்போ இந்த கம்பெனி வேலை கொடுத்துச்சு, அதனால் இங்கே கூட தான் இருக்க போகிறேன் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னால் தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ உங்ககிட்ட உனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு வேலை கொடுத்துருந்துருக்காங்க, யூ டிட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா இட்ஸ் அ மியூச்சுவல் பெனிஃபிட் தான். நீ ரெண்டுத்தையும் குவான்டிஃபை பண்ண முடியாது சொல்ல போனால். ஒரு பெனிஃபிட் உனக்கு கிடச்சிது, ஒரு பெனிஃபிட் கம்பெனி கிடச்சிது. ஒரு நாள் கம்பெனி க்ரோ ஆச்சு, கம்பெனியில் நீ க்ரோ ஆகும். ஸோ
எனக்கு அவங்க அது பண்ணாங்க, அதுக்காக நான் லாயலா அவங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்றது வந்து அட் சம் பாயிண்ட் இது ரெண்டும் குவான்டிஃபை பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு தெரியணும். ஒன்ன சொல்ல ஜென்ரலா சொல்றேன். ம். ஏன்னா எனக்கு அப்படிதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சது ஒர்க்கையும் பர்சனல் டைம் அப்படின்றதையும். ஏன்னா இப்போ நான் ஒர்க்னா ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். ஒர்க் முடிச்சாகும் அது இது அதெல்லாம் ஒர்க் பண்றப்ப பண்ணுவோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. Yeah, sounds fair. வேற ஏதாவது இருக்கா? ஸோ அவ்வளோதான். இப்போ லைஃப் வந்து ஜாலியாக நார்மலாக எனக்கு பிடிச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒர்க்கு வீடு ஆர் எனக்கு பிடிச்ச மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பிடிச்ச பொண்ணு நல்ல லைஃப் அப்படிங்கிற மாதிரி நல்லா சரி வாங்க அந்த அப்ப இப்ப இப்ப கேள்வி கேட்கிறேன். பிடிச்ச பொண்ணு அப்படிலாம் யாரும் இல்லை, சும்மா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கான். நான் வந்து தனியாக இருக்கிறனால தான் நல்லா சந்தோஷமா இருக்கேன் இப்போ. அது அவனுக்கும் தெரியும். அதாவது வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்தா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்றீங்களா? நான் அப்படி சொல்லலை, பட் இப்போ நான் தனியாக இருக்கிறனால ஜாலியாக இருக்கேன்னு சொல்கிறேன். ஓகே, நான் பொண்ணுன்னு சொல்லலை, பீட் எனி ஒன். இப்போ நான் தனியாக தான் தங்கியிருக்கேன் பெங்களூரில். மேபி இப்போ ஃப்ரெண்டோட தங்கியிருந்தேன் அப்படின்னாலுமே there will be difference in opinion, difference in thoughts. அவன் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. சரி, சின்ன சின்ன விஷயம், அதாவது துண்டை சும்மா கட்டில் போடுறது, சேரில் போடுறது, ஏதோ ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நானும் அதை பண்ண தான் செய்வேன் அப்பப்போ. ஸோ 2 பேர்னு இருந்தாலே வந்து ஒரு டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் ஹெல்த்தி வே ஓகே. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பர்சனை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம், ஆர் ஒரு நம்மளோட லூசிங் எப்படி சொல்ல, அந்த பியரிங் கெப்பாசிட்டி போயிடுவோம் அப்படின்னு ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ இப்போ எனக்கு அது இல்லை அப்படிங்கிறனால மேபி நான் ஐ செட் மை ஓன் ரூல்ஸ், அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, எப்போ நீங்கள் கடைசி உங்கள் பிரேக்கப் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? பிரேக்கப் ஆச்சா இல்லை பிரேக் இல்லைங்களா? சாரி, அந்த கதை அந்த கேட்கல. பிரேக் சொன்னீங்க, பிரேக்கப்புங்கிறத இன்னும் முடிக்கல நீங்கள். அது ஸோ மேபி இது எப்படி சொல்கிறது, ஓகே இது தனியாக இன்னொரு பெரிய செக்மெண்ட்டில் வரும்னு நினச்சேன். பட் ஆனால் டைம்லைன் மட்டும்தான் அப்படின்றனால சே எல்லாமே இன்டென்ஷனலி ஐ brought டு அன் எண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப ஒரு பாயிண்டில் சேர்ந்தோம், மாஸ்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட்டே ஆகாது, வி போத் வாண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் லைஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. பட் ஆனால் இதை நான் இது நான் ரியலைஸ் பண்ணேன், இது நடந்து ஒரு 2.5 to 3 years ஆகும் போது. யா ஓகே, அதுக்கப்புறம் வேற எந்த பொண்ணையும் நீங்கள் பார்க்கல, பேசல, ரிலேஷன்ஷிப், லவ்? அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்னு கேட்டால் எதுவுமே எனக்கு இருந்தது இல்லை தான். பட் என்னன்னா ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்கு. இது அகைன் என் வீட்டில் அக்காட்ட பேசுறதா வச்சியா இருக்கட்டும், ஆர் சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறதா வச்சியா இருக்கட்டும், தனியாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ யூ வாண்ட் சம் ஒன் ஜஸ்ட் டு சே தட் யூ ஆர் டூயிங் குட், ஆர் இது நீ தப்பாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்கு கூடவே ஒரு பர்சன் இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பட் ஆனால் இந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து இது எனக்கு இது தப்புன்னு தெரியுதுன்னா நான் பண்ண போகிறது இல்லை, என் மாரல்ஸ்க்கு நான் ஸ்டிக்காக நான் இருக்கேன். ஸோ இன்னொரு இப்போ அது என் பார்ட்னராக தான் இருக்கணும், அவர் என் கூடவே ஒரு பர்சன் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இஃப் ஐம் ஓப்பன் டு எனி ஒன் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் ஆன் இட் அப்படின்னா அந்த பார்ட்னர் ஒரு பர்சனுமே லைஃப்க்கு தேவை இல்லையோ? இது வந்து இந்த சொசைட்டியல் ஸ்ட்ரக்சருக்காக திஸ் இஸ் ஹவு த வேர்ல்ட் ரன்ஸ், யூ ஷுட் பி வித் அ பர்சன் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி கொஞ்சம் ஜாஸ்தி வர மாதிரி இருக்கு இப்போ. இந்த டாபிக் நம்ம தனியாக இன்னொரு நாள் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போதைக்கு இன்ட்ரோடக்ஷனில் இந்த ஸ்பேம் பண்ண விரும்பலை. அர்ஜுன் பற்றி எனக்கு சொல்லணும்னா வந்து கொஞ்சம் ரேப்பப் பண்ணுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து கவனிச்சிங்களா அந்த நிறைய இடத்துல வந்து அர்ஜுன் வந்து March 2020 நடந்துச்சு, April 2021 இதாச்சு அப்படின்ற டேட் அப்படியா வச்சுருப்பான். மனுஷனா மிஷினா தெரிலங்கிற அளவுக்கு வந்து டேட்ஸ் வந்து அப்படியா வச்சு பண்ணுவோம். எனக்கெல்லாம் வந்து கேட்டேன்னா வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ நடந்துச்சு, எந்த மாதம் குத்துமை அதெல்லாம் கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி ட்ராவல் பண்ணுறது. அர்ஜென்ட்டை நோட் பண்ண வந்து
ஒரு விஷயம் வந்து வார்த்தை விட்டீங்க அப்படின்னா வந்து எங்கேயோ ஒருத்துல ஓரமாக டெய்லி எழுதி எழுதி வச்சிருவான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சிருப்பான் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து ஃப்ரம் பாட்காஸ்ட் இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஆம், இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நானும் அர்ஜுன் வந்து நிறைய டாபிக்ஸ் இந்த மாதிரி வந்து கோலராக நிறைய பேசியிருப்போம். சம்மந்தமெல்லாம் ரேண்டம் டாபிக்ஸ் ஏதோ ஒன்றும் பேசுவோம். ஒன் ஆஃப் த திங்ஸ் எனக்கு அர்ஜுன் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா வந்து he will always bring a different perspective to the conversation அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்பவுமே வந்து ஓகே திஸ் இஸ் நாட் இதுதான் ஒரு டாபிக், இதுதான் நான் பேசுகிறேன், இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கும்போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பார்ப்பேன். பட் ஐ wouldn't have explored every single thing அப்படின்னு இருக்குமா இருக்கும். அர்ஜுன் நான் வந்து இப்படி நடந்துச்சுடா, இதை நான் பார்த்தேன்டா, இதை நான் கேள்விப்பட்டேன்டா இப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஒரு 2 செகண்ட் அமைதியாக இருப்பான். அமைதியாக இருந்துட்டு தீபக் ஆனால் எனக்கு அப்படின்னு ஆரம்பிப்பான், ஒரு டாபிக் ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிச்சா 3 மணி நேரம் பேசுவோம் அந்த மாதிரி. ஸோ அப்படி அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் ஹோல் பாட்காஸ்டே ஆரம்பிச்சிங்கனால அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அப்படிங்கிறனால தான் இந்த பாட்காஸ்ட் வந்து ஐ திங்க் ஹில் பி ரியலி வேல்யூபிள் அசெட் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். என்னை விட வந்து எனக்கு வந்து அர்ஜுன் பேசுகிறது நிறைய விஷயம் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கேன் இந்த இதில். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது நோட் பண்ணிக்கிறேன்னா வந்து அவங்க ஒரு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்னு சொல்கிறத விட ஒரு ஹெல்த்தி டிபேட் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி அவங்க ட்ரை பண்ணும்போது நான் ஒன்று சொல்லுவேன், அந்த பர்சன் இன்னொன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்லுவேன், அந்த பர்சன் இன்னொன்று சொல்லுவாங்க, மாறி மாறி வி ட்ரை அண்ட் ஒரு பாயிண்ட் வைக்கும் போது அந்த அதர் பர்சன் வந்து இதுக்கு மேலே வந்து when they realize that அவங்க தப்பு அப்படின்னு அவங்க நினச்சதுக்கு அப்புறமே கூட சும்மா ஏதாவது சொல்லாது தீபக்கு அப்படின்னு அப்படி நடந்து போயிடுவாங்க. லைக் தே won't actually agree with அவங்க மேலே வந்து அந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு சொல்ல முடியலனாலுமே வந்து அவங்க மேலே தப்புன்னு தெரிஞ்சாலுமே வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ் தப்புன்னு தெரிஞ்சாலுமே they won't shift to it, they won't learn to it அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு சில பேர் பார்த்துருக்கேன். அர்ஜுன் அப்படி இல்லை அப்படிங்கிற நோட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கான்வர்சேஷன் ரொம்ப பிக் பண்ணுறதுக்கான காரணமே வந்து அந்த ஒரு மெயின் ரீசன். ஆனால் வந்து அர்ஜுன் வந்து யோசிப்பான், நான் இப்படி தான்டா இல்லை நான் கிடையவே கிடையாது அப்படிமா. ஸோ மாறி 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 பேசுவோம். பேசின அப்புறம் கரெக்டு தீபக்கு நீ சொல்கிற இப்படி இருக்கு, ஆனால் ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ எனக்கு கேட்கும் போது வந்து கரெக்ட் அர்ஜுன் நீ சொல்கிறதா இருக்கட்டும், நான் இதை யோசிக்காம போயிட்டேன் பார்த்தியா, அதனால தான் இது தப்பு, நான் தப்பு. ஸோ வி ஆர் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு என்ன ஒரு அட்ஜாயிண்டாக வந்து வில் ஆக்சுவலி அக்ரி வித் ஈச் அதர். ஒரு வேணா 3 மணி நேரம் ஆகும் பேசி முடிச்சு ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வைப்பேன், அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைப்பான். எடுத்து வைக்கும் போது யார் மேலே யாரோட பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஹையர் பெனிஃபிட்டோ ஒரு ப்ராபபிலிட்டியோ வாட் எவர் இட் இஸ் வரும்போது அவங்க சொல்கிறது வந்து இது ஆக்சுவலி மேக் சென்ஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருப்பேன். நான் சொல்கிறது வந்து தெளிவாக இருக்குது கரெக்டு தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவனும் ரெடியாக இருப்பான். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பாயிண்டர் ஃபார் அந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அர்ஜுனோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த பிஹேவியர் வந்து அது இட்ஸ் கோனா பி வெரி வேல்யூபிள். எனக்கு மட்டும் இல்லை அவனுக்கு மட்டும் இல்லைங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் அர்ஜுன் மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பில்டப்பு. ஸோ நீ சொன்ன ஒரு கண்டினியூஷனாக இன்னொன்று சொல்கிறேன். இப்போது எனக்கும் தீபக்குமே வந்து நிறையா விஷயங்களில் ஒரு கன்க்ளூஷன் இல்லாமல் இருக்கும். பட் ஸ்டில் இது எந்த மாதிரி முடிப்போம் அப்படின்னா, நீ சொல்கிறது ரைட்டு ஆஸ் லாங் அஸ் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, நீ அதில் இருந்துக்கோ. நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் நீ சொல்கிறது உனக்கு ரைட்டு, நான் சொல்கிறது எனக்கு ரைட்டு. இதில் வந்து ஒரு மாரல்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆஸ் லாங் அஸ் உனக்கு வந்து அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் இது குட் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அந்த பேலன்ஸ்க்கு வருவோம். பட் இந்த பேலன்ஸ் எல்லாருக்கிட்டையும் வருமா அப்படின்றது தெரியாது. சில பேர் வந்து ஏன்னா இப்போது அகைன் இது நான் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு சொல்கிறேன். நான் வந்து ட்ரெக்கிங் போக ஆரம்பித்தேன் ரீசெண்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸாக. போயிட்டுருக்கிறப்போ ட்ரெக்கிங்கில் வந்து நிறைய பேர் ஸ்டோரி எடுத்து போடுறது, ஃபோட்டோ எடுத்து போடுறது. இப்போது ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் போயிருக்கேன், அங்கே உட்காந்து ஒருத்தவங்க ரீல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து எல்லாரும் ஸ்டோரி எடுத்து போடுறீங்க, ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க, உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. பட் ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ஸ்டோரி பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இது இருக்குன்னு தான் தெரியுமோ தவிர நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து போகிற வழியில் இப்போ எனக்கெல்லாம் லீச் கிடச்சிது, ஒருக்க ரத்த காயம் வந்துச்சு, ஆர் போகிற வழியில் ஸ்லோப்பில் சறுக்கி விழுந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல போய் வியூ பாயிண்ட் பார்க்குறப்போ நான் ஜஸ்ட் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரசிச்சிட்டு இருக்கேன், அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை வந்து நான் போடுற அந்த ஒரு ஸ்டோரினால
அதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு கன்வே ஆகவே போகிறதில்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட ஷேரே பண்ண முடியாது. ஸோ இதை இது தெரில, நான் ரிலவெண்ட்டாக பேசுகிறேன் நான். பட் ஆனால் இதுதான் வந்து 2 பீப்புள்னு வரப்போன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ லைஃப்பில் நீ பார்த்த எக்ஸ்பீரியன்சஸ் வேறையாக இருக்கும், நான் பார்த்த எக்ஸ்பீரியன்சஸ் வேறையாக இருக்கும். பட் ஆனால் வி ஆர் ட்ரைங் டு மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ உன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் முடிஞ்ச அளவு தான் கிராஸ் பண்ணிக்கிறேன், இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ அந்த வைஸ் வெர்ஸா. பட் அதுக்காக நான் வந்து உன் எக்ஸ்பீரியன்ஸ் தப்பு அப்படின்னு நான் வந்து பிளைண்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. மேபி ஐ ஃபீல் திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லலாம். பட் இது திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் டசன்ட் ஒர்க் தட் வே அப்படின்ற மாதிரி தோணுது. ஃபேர் பாயிண்ட். யா, அர்ஜுன் சொன்ன மாதிரி 10ல் ஒரு 2-3 சினாரியோ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் உன் சர்க்கிளில் நீ இருந்துக்கோ, என் சர்க்கிளில் நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி வந்து ஒரு கோடு போட்டு வாழ்ந்துருவோம் நாங்கள். அந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து பதில் தெரியாத கேள்விகளுக்கு வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வரப்போகிற டாபிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நாங்களும் சூஸ் பண்ணியிருக்கோம். அர்ஜுன் வந்து அதில் நிறையா வந்து டாபிக் சூஸ் பண்ணதே அவனாக தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட்லி இதெல்லாம் பேசணும் தீபக் அப்படின்னு கொண்டு வந்ததே அவனாக தான் இருப்பான். ஸோ பழி தூக்கி போடுறது கேஸ் ஆகுறது அப்படின்னா அவன் மேலே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம்னு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. பட் தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி போகுது அப்படின்னு சொல்லுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. எங்களை நாங்கள் மாற்றிக்கணும். உனக்கு தாடியெல்லாம் முகத்தை பார்க்க முடியல, தயவுசெய்து சேவ் பண்ணிடு அப்படிலாம் சொல்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல, கேட்டுக்கிறோம். ஆனால் அர்ஜுன் சேவ் பண்ண மாட்டான், ஏன்னா அர்ஜுனுக்கு தாடி தான் அழகு. அவர் சேவ் பண்ணி நான் வந்து பார்த்ததே கிடையாது. பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களோடதையும் ஒவ்வொரு கதைகளையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கருத்தோடையும் கொஞ்சம் சிரிப்போடையும் சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், போக எப்படி இருக்கோ நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி. லாஸ்ட்டாக ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லணும்டா, விட்டு போயிருச்சு. ஸோ பேசுகிறப்போ வந்து ஆக்சுவலி ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு நாங்கள் பண்ணுற விஷயம் ஒன்று. ஸோ ஜென்ரலாக நாங்கள் ஃபோன் கால் பேசணுன்னாலே 3 hours கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ போகிறப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ நடுவில் இன்டர்ப்ட் பண்ண முடியாது அப்படின்றனால விரலில் கவுண்ட் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி 1 2 3 4 அப்படின்ற மாதிரி. அப்பப்போ எனக்கு இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அங்கங்கே பாஸ் பண்ண முடியாதுல வச்சுப்போம். ஒரு 4-5 தாண்டிடுச்சுன்னா விரல எண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயத்தை கேட்டுட்டு அடுத்து போவோம். ஸோ ஐ திங்க் பாட்காஸ்ட்லேயும் இது பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்காதவங்களுக்கு லேட்டரில் வந்து நாங்கள் ஏதாவது டாபிக்ஸ் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா எங்கள் விரலில் நாங்கள் என்ன ஆரம்பித்தோம் அப்படின்னா வி ஆர் திங்கிங் அபவுட் சம்திங், அதை பற்றி அடுத்து பேச போகிறோம், யோசிக்கிறோம் அப்படின்றத அர்த்தம். ஸோ அதனால தான் விரலில் வந்து இது பண்ணுவோம். இன்னொரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சும்மா ஜாலியாக தாட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாட்டில் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். மேபி அவனும் அப்படி தான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்ன்ற விஷயமே நாங்களும் மனுஷங்க தான், தப்பு பண்ணுவோம், தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தப்பாக இந்த சென்ஸ் ரியல் மீனிங்கை புரிஞ்சிக்காம ஆர் சென்சிபிளாக இல்லாமல் நாங்கள் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ அது நாங்கள் தப்பு அப்படின்னா ஐ எம் ரெடி டு கரெக்ட் இட். ஆர் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு க்யூரியஸாக இருக்கேன். நான் வந்து அதுக்காக இட் டசன்ட் மீன் தட் எப்படி சொல்ல இதை வச்சுட்டு ஒரு ஆக்ரோஷமாக எழுந்து பொங்குறது இதெல்லாம் ஐ திங்க் ஓகே, இது கரெக்ட் பண்ண முடியும்னா கரெக்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி. இதுதான் அந்த டிஸ்க்ளைமராக சொல்லணும்னு வச்சேன், அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லணும்னா கேன்சல் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்ல வர்ற, அவ்வளோதானே? கரெக்டு தான். பட் ஒன் ஆஃப் த ரீசன் கொண்டு வந்திருக்கான பிளாட்ஃபார்முக்கு பாட்காஸ்ட்னு பில்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கிற காரணமே அதுதான். நாங்கள் தப்புங்கிறத நாங்கள் 2 பேர் மட்டுமே, நாங்கள் 2 பேரோ 3 பேரோ 4 பேர் பேசும்போது வந்து 4 பேர் ஒரே வியூவில் இருந்தோம் அப்படின்னா அந்த 5வது பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியாமலே போயிடும். அப்படிங்கிறக்காக தான் மொத்தமாக உலகத்துக்கே சொல்லுவோம், யார் யார் என்ன சொல்கிறாங்களோ கேட்போம், அதை வச்சு நம்ம கற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். அர்ஜுன் சொன்ன மாதிரி நாங்கள் தப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எங்களோட விசிபிலிட்டி இவ்வளோ தான், எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் அப்படிங்கிறனால எங்கள் பெர்ஸ்பெக்டிவ் நாங்கள் பேசினதெல்லாம் இப்படி இருக்குது. ஒருவேளை வந்து உண்மையிலே கல்யாணம் பண்ணுறது வந்து உண்மையிலே அருமையான விஷயங்கள், அதில் வந்து வாழ்க்கையில் வந்து வேற நல்ல திருப்பங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா எடுத்துக்காட்டாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அர்ஜுனுக்கு ஏதாவது நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிச்சு நாங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணுவோம். பட் ரிகார்ட்லெஸ் எல்லோரும் பாட்காஸ்ட் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வழக்கம் போல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, யார் என்ன சொல்லணும், எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம். யா, பாய்.